ஆடிக்கொள்ளோனா ಸಹೋದರ ವಾಕ್ಯ ಸಂದೇಶ ಹಂಚ್ಕೋವಾಗ ಸಹೋದರ ಮೂರ್ತಿ ಅವರು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದಿ ಸಾಗಿಸ್ಬೇಕಂತ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಓವರ್ ಟು ಬ್ರದರ್ ಜಾನ್. ಹಲೋ, கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதரர்களே, தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நம்மை ஒரு சபையாக கூட்டி சேர்த்து அவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக செய்த கிருபைக்காக பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமான ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடம் வந்து ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்குதல் அப்படின்ற ஒரு காரியம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. பட் என்னன்னாக்க சில டேர்ம்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா பைபிளில், அந்த டேர்ம்ஸ் வந்து அந்த வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டோட மீனிங் வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக படிக்கும் பொழுது அது நமக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்டிஃபிகேஷன்ற ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போய் பார்த்தா எப்படி இருக்கும், அல்லது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் இந்த சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹோல் பைபிள்லேயே சால்வேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, காட் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட ஹோல் பர்பஸ் என்ன தான், இந்த பைபிள் கொடுத்ததோடைய நோக்கமே வந்து இந்த என்டையர் வேர்ல்டை வந்து சால்வேஜ் பண்ணணும், அதில் சால்வேஷனுக்குள்ளே கொண்டு போகணுன்றது தான் வந்து ஹோல் இன்டென்ட்டே, அவரோட இதுவே. ஆனால் இந்த ஒரு ரட்சிப்பின் திட்டம், இந்த சால்வேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த ஜஸ்டிஃபிகேஷன்ற ஒரு காரியம் இல்லைன்னா, நீதிமானாக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னா, இந்த ஹோல் பைபிளில் சொல்லப்பட்ட சால்வேஷனே வந்து என்ன ஆகும்னாக்கா அது ஒரு அன்அச்சீவபிள் ஒரு டார்கெட் மாதிரி ஆகிடும், அதை வந்து அடைய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் அப்படி சொல்லி பார்க்கும்போது அந்த வேர்டை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அதை நிறைய பேருக்கு அப்ளை பண்ணலாம். நம்ம தேவன் எப்படி இருக்காருனாக்கா ஒரு நீதி உள்ளவராக இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட வந்து ஏதாவது குறை இருக்கா, ஒன்றுமே இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் ஒரு நீதிமான், நீதி உள்ளவர். சபை எடுத்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம நீதிமான அழைச்சிருக்கிறாரு. திரள் கூட்டத்தையும் நாம் அப்படிதான் அப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் முற்பிதாக்கள் சொல்லல, ஏன்ஷியன்ட் வர்த்தஸ், அவங்களே என்ன சொல்லுவோம், அவர்களும் நீதிமான ஒரு நீதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வரிசைக்கா பைபிளில் இருக்க எல்லாருமே வந்து யார் யாரெல்லாம் நீதிமானாக மாற முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே நிறைய மெத்தட்ஸ் வந்து பைபிளில், அதில் நிறைய பேரோட விஷயங்கள் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ ஜஸ்டிஃபிகேஷன்னா என்ன, அல்லது அதோட அர்த்தம், அதோட ப்ராப்பர் மீனிங் என்ன, ஜஸ்டிஃபிகேஷனா என்ன நடக்குது ஆக்சுவலா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? இப்போ காட் வந்து ஒருத்தர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கீகரிச்சு ரைச்சியஸ், அதுதான் ப்ராப்பர் வேர்டு இல்லைங்களா. அவரை என்னவாக்கிட்டாரு, அவர் வந்து ரைச்சியஸ் பர்சனா மாத்திட்டாரு. அவர்கிட்ட என்ன இருக்குல்லனாக்க அவர்கிட்ட பாவம் இல்லை, he is righteous man. அவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு,
பாவம் செய்ய மாட்டார், நீதிமான் அப்படின்ற ஒரு காரியம். நீதி உள்ளவனா மாத்துறதுனா என்னன்னாக்கா அவரை நீதிமானா மாத்துறாரு, ஜஸ்டிஃபை பண்றாருனாக்கா ஒரு ரைச்சியஸ் பர்சனா வந்து மாத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஜஸ்டிஃபிகேஷன்ற ஒரு வேர்டு வந்து பைபிளில் 2 ஆஸ்பெக்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அஸ் அ நவுன், ஒரு நவுன் மாதிரி ஒரு பெயர் சொல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து அஸ் அ வேர்ப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நவுனா யூஸ் பண்ணும்போது எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தீம் டெக்ஸ்ட் படித்தோம் இல்லைங்களா, ரோமன்ஸ் 4th சாப்டர் 3rd verse. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இங்க நீதியாக எண்ணப்பட்டது இல்லையா. இங்க வந்து இந்த வேர்ட் வந்து இட்ஸ் அ நவுன், ஒரு நவுன் போல இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இட்ஸ் அ ஸ்டேட்னு சொல்லலாம். ஆபிரகாமோட ஸ்டேட் என்ன, அவரோட கண்டிஷன் என்ன, காட் வந்து ஆபிரகாமை என்ன கண்டிஷன்ல பாக்குறாரு, என்ன மாதிரி பாக்குறாருனாக்க காட் வந்து ஆபிரகாம ஜஸ்டிஃபைடு பர்சனா பாக்குறாரு. ஸோ இது வந்து என்னன்னாக்க ஒரு நவுன் சொல்லி பார்க்கும்பொழுது அவரோட நிலைமை, அவரோட ப்ரெசன்ட் கண்டிஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு வேர்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க லைக் அ வேர்பு வந்து பைபிளில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு என்னன்னாக்க ஒரு ஆக்ஷன் மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுனாக்க படிக்கலாம். ஏசாயா 53rd சாப்டர், ஏசாயா 53rd சாப்டர் 11th verse. அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து he will justify many இல்லையா, அநேகரை நீதிமான ஆக்குறார். ஸோ இஸ் டூயிங் அ ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்றாரு இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று வந்து கரண்ட் ப்ரெசன்ட் கண்டிஷனை பத்தி பேசுறது, ஒருத்தர்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்றது. இன்னொன்று வந்து ஒருத்தருக்கு மேல ஒரு ஆக்ஷன் மாதிரி பண்றது, மேக்கிங் தம் ஜஸ்டிஃபைட் பர்சன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மாதிரி. ஸோ ஒரு வேர்பாவும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு பைபிளில் வந்து இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா அவங்கள ஆக்சுவலாக ரியலாகவே அவங்கள வந்து ஒரு நீதிமான மாத்துறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆக்ஷன் வந்து அங்கே ஒருத்தர் மேலே நடந்துட்டு இருக்குன்னா அவங்களை நிஜமாலுமே நீதிமான மாத்துறாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒரு கண்டிஷனை பற்றி பேசுறது வந்து அந்த ஆக்ஷனோட ரிசல்ட் தான் கண்டிஷன். என்ன சொல்றது, ஏசு கிறிஸ்து நீதிமானா மாத்துறாரு, he will justify many. அவங்களோட அந்த ஆக்ஷன், இயேசு கிறிஸ்துவோட ஆக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அந்த அத்தனை பேருமே என்னவா மாறிடுவாங்களா, they reach a condition called justified condition இல்லையா. அதுக்கு பேர் தான் நவுன். ஸோ ரொம்ப சிம்பிளா சொன்னா இது ரெண்டு காரியம் தான். அப்போ பைபிள்ல ஒன்று வந்து வெதர் ஐ எம் பீயிங் ஜஸ்டிஃபைட் டுடே ஆர் ஐவ் ஆல்ரெடி ஜஸ்டிஃபைட், நான் இப்போ நீதிமானா மாத்துற வேலை நடந்துட்டு இருக்கா அல்லது நான் நீதிமானா மாறிட்டேனா. இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து இந்த வேர்ட் வந்து சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த தீம் பார்த்தீங்கன்னாக்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஆரம்பிச்சு நியூ டெஸ்டமெண்ட் ஃபுல்லாவே வந்து இந்த தீம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கு. ஒன்று வந்து ஸ்டேட்டை பத்தி பேசிட்டே இருக்கு, ஒருத்தர் வந்து நீதிமானா ஆயிட்டாரு, ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட் பத்தி பேசிட்டே இருக்கு. இன்னொன்று வந்து ப்ராசஸும் நடந்துட்டு இருக்குன்ற இன்னொரு விஷயத்தையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பைபிள்ல ரொம்ப தெளிவா வந்து சொல்லிட்டே இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ என்னன்னாக்க நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பைபிள்ல என்ன மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரோமன்ஸ் 4th சாப்டர் 22nd verse படிங்க. ரோமன்ஸ் 4th chapter 22nd verse. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 22 என்ன சொல்லியிருக்கு ரோமன்ஸ் 4:22ல? ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யாரை பத்தி இங்க பேசிட்டு இருக்காரு? ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? காட் வந்து அவரை ஜஸ்டிஃபைட் பர்சனா பாக்குறாரு. ஆக்சுவலா என்ன பண்ணாரு ஆபிரகாம்? he believed God இல்லையா, faith, அவ்வளவுதான். he believed God னோனே காட் என்ன பண்ணிட்டாராம், ஆபிரகாம நீதிமானா மாத்திட்டார் இல்லையா. அப்படின்னா பிலீவ் பண்ணா போதுமா நம்ம நீதிமானா மாற முடியுமானா பைபிள் என்ன சொல்லுது, எஸ்ன்னு சொல்லிடுச்சு இல்லையா. ஆபிரகாம ஜஸ்டிஃபைட் பர்சனா தேவன் பார்க்கறதுக்கு வேற அடிஷனல் ஏதாவது இருந்துச்சா, எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டுச்சா? அது ஆபிரகாம் என்னது, அவர்கிட்ட ஃபெய்த் இருந்துச்சு, அது ஆக்ஷன்லையும் காமிச்சார் இல்லையா. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சானா ஒண்ணுமே இல்லை.
ஆனா பைபிள் என்ன சொல்றதுன்னா இது ஒரு மெத்தட் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் லைக் ஆபிரகாம். இன்னொரு மெத்தட் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோமன்ஸ் 5th சாப்டர்ல 9th வருஷம் 18th வருஷம் படிங்களா. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 18th verse. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அழிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. சரி, இது என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இப்ப படிச்சது? ஒரே மனுஷனாலே மரணம் வந்தது. 9th verse என்ன சொன்னுச்சு? இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே blood of Jesus Christ என்னவா பண்ண முடியுமா? நீதிமான்கள். இப்போ ஆபிரகாம் ஜீசஸ் கிரைஸ்ட் blood இருந்துச்சா? இல்ல. ஆனா ஆபிரகாமும் காட் எப்படி பார்த்தாரு? நீதிமானா பார்த்தாரு. அப்படின்னா பைபிள்ல வந்து ஜஸ்டிஃபிகேஷன்ல 2 தீம் வந்து பேரலா போயிட்டு இருக்கு, அல்லது 2 தீம் வந்து ஆக்டிவா இருந்திருக்கு. ஒரு தீம் வந்து என்ன பாத்தீங்கன்னாக்கா வித்தவுட் பிளட் there is a justification process. யார் ஜீசஸ் கிரைஸ்டோட பிளட் இல்லாம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ரெண்டாவது மெத்தட் என்ன பைபிள் சொல்லுதுனாக்க வித் ஜீசஸ் கிரைஸ்ட் பிளட் என்ன பண்ண முடியுமா? ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆபிரகாம்க்கு என்ன ப்ராசஸ் தேவன் யூஸ் பண்ணியிருக்காருன்னா வித்தவுட் பிளட். ஜீசஸ் கிரைஸ்டோட பிளட்டே இல்லாமலே ஆபிரகாம் என்னவா பார்த்திருக்கார்? தேவன் நீதிமான் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்த்திருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இதுதான் ஃபண்டமெண்டல் கான்செப்டே, ஜஸ்டிஃபிகேஷனோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இந்த கான்செப்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஜெனிசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு டில் ரெவலேஷன் வரைக்கும் இந்த 2 கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டா போயிட்டே இருக்கு. அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன் வேர்டு நீங்க வச்சு ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா நீங்க கேட்க வேண்டிய கொஸ்டின் என்ன தெரியுங்களா? இட் இஸ் வித் பிளட் ஆர் வித்தவுட் பிளட். முதல்ல அந்த கொஸ்டினை கேட்டுருங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் கேட்காம படிக்கும்பொழுது நம்ம இஷ்டத்துக்கு ரொம்ப கேஷுவலா இந்த வேர்டை என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். சரி, வித் பிளட் வித்தவுட் பிளட் 2 மெத்தடா இருந்தாலும் சரி, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னாக்க ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்க யாரா இருந்தாலும் சரி, வெதர் இட்ஸ் ஓல்ட் டெஸ்டமெண்டா இருந்தாலும் சரி, நியூ டெஸ்டமெண்டா இருந்தாலும் சரி, வித் பிளட்டா இருந்தாலும் சரி, வித்தவுட் பிளட்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து we should realize we are a sinner. சின்னர்னோடனே ரெப்பன்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் உள்ள வந்தாகணும் இல்லையா? ரெப்பன் பண்ணி ஆகணும், மனம் திரும்ப வேண்டும், வருந்தணும். அதுதான் வந்து இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அது தொடர்ந்து வர்றது வந்து we must have faith in God. faith இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. தேர்ட் ஸ்டெப் வந்து என்னன்னாக்க faith காமிச்சிட்ட பிறகு we must obey him. இதுதான் வந்து ஆக்ஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த 3மே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்டிஃபிகேஷன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. சரி, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய நம்ம சொல்லலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் நிறைய பேசியிருக்காரு. எக்ஸாம்பிள் பார்க்கணும்னாக்கா லூக் 18th சாப்டர்ல verse 9 to 14 படிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னு சொல்லிட்டு லூக் 18th சாப்டர் verse 9 to 14. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ என்ன சொல்லிட்டாரு? ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட் இல்லையா ஜஸ்டிஃபிகேஷன் பத்தி? எங்க என்ன பாயிண்ட் அங்க பரிசேயன் கிட்ட மிஸ் ஆச்சு? ஸோ அவரோட திங்கிங்ல என்னன்னா, பை ஆக்ஷன் லாவை ஃபாலோ பண்ணா நான் ஜஸ்டிஃபிகேஷனை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாரே தவிர எதை விட்டுட்டாரு? பாவின் ரியலைசேஷன் அங்கே சுத்தமா இல்லை. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றதுன்னா லா ஃபாலோ பண்றதுலாம் ஓகே,
ஆனா எதை நீ விட்டுட்டு நீ லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நீ பாவின்ற ஒரு எண்ணமே இல்லாம, அந்த தாட்டே உங்ககிட்ட இல்லாம நீ என்ன பண்ணிருக்கனா, என்னோட ஆக்ஷன்ல தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்றதுனால பேசுறதுனால ஆக்சுவலா யார் தான் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறேன்? யாரு ரியலைஸ் பண்ணாங்களோ, தங்களுடைய பாவத்தை உணர்ந்தாங்களோ அவங்கள தான் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்ற. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதான் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு? பாவத்தை உணர வேண்டும். செகண்ட் வந்து you have to have faith in God, இல்லையா? Hebrews 11th chapter 6th verse. Hebrews 11:6. 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸோ செகண்ட் ஸ்டெப் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. வித்தவுட் ஃபெய்த் நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லிட்டான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ ஃபெய்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லையா? ஸோ அதே விஷயத்தை வந்து இன்னொரு இடத்துல படிக்கும்போது ரோமன்ஸ் 8th சாப்டர்ல 33rd verse படிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். ஸோ என்ன மாதிரி ஃபெய்த் வேணுமா? அதுதான் இந்த வசனத்தை படித்தோம். நீதிமானாக்குற வேலை யாரோட வேலை? தேவனுடையது. தேவன் செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் பத்தி பேசல. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மனம் திரும்புங்க, நான் பாவின் உணருங்க. யூ ஆர் நாட் அ ரைச்சியஸ் பர்சன், யூ ஆர் நாட் அ ஜஸ்டிஃபைட் பர்சன்றதை ரியலைஸ் பண்ணுங்க. செகண்ட் வந்து ஹேவ் ஃபெய்த் இன் காட். என்ன ஃபெய்த்னாக்கா he is the one who is going to justify you. அவர் தான் வந்து நம்மளை ஜஸ்டிஃபை பண்ண போறான்ற ஃபெய்த் இருக்கணும். சரி, ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சாச்சு. மூணாவது வந்து ஃபெய்த் மட்டும் இருந்தா போதாது, அதை என்ன பண்ணணுமா? அவர் என்ன ஜஸ்டிஃபை பண்றான்ற ஃபெய்த்தை நான் ஆக்ஷன்லையும் காமிச்சாகணும், இல்லையா? Hebrews 11th chapter 6th verse. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசம். இந்த வசனத்துல செகண்ட் பார்ட் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். செகண்ட் ஸ்டெப் என்ன? அவர் தம்மை தேடுகிறவர்கள் சீக் பண்ணுமா, அதுதான் ஆக்ஷன், இல்லையா? சோ அப்போ இந்த ஒரே வசனத்துல வெறும் ஃபெய்த்தை மட்டும் பேசல, அந்த ஃபெய்த்தை வந்து ஆக்ஷன்ல காட்டுங்க. யூ ஹேவ் டு சீக் ஹிம். அப்படின்னா சீக் ஹிம்னா என்ன? ஜெனரலா தேடுறத பத்தி பேசலாம் இந்த வசனம். சீக் ஹிம்னா என்ன? டு பி ஒபீடியன்ஸ். அவரை பத்தி டீட்டெயிலா அனலைஸ் பண்ணுங்கன்றார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் அந்த வேர்ட் தான் இங்க சீக்ன்ற வேர்டு. சும்மா எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காரு போய் தேடுறத பத்தி பேசல. ஸோ ஆக்ஷன்ல நீங்க பண்ணியே ஆகணும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் ஃபுல்லி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணபோது அவருக்கு எதுக்கு பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் பிடிச்சதை நீங்க செய்ய வேண்டிய வேலை தான். அந்த இன்டென்ஷன்ல சொல்லக்கூடிய வேர்ட் தான் இந்த சீக்ன்ற வேர்டோட ரியல் இம்போர்ட், அதாவது இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம், இல்லையா? ஸோ அந்த ஒரு காரியம் தான் பண்றாரு. அப்படின்னா சீக்னாக்கு அவரை பத்தி மாத்தணும் இல்லை, அவரோட ஹோல் பிளானையும் நம்ம என்ன பண்றோம்? தேடுறோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளோட ஆக்ஷனை மாத்துறது இருக்கு இல்லையா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாத்துறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இது தேர்ட் ஸ்டெப். இந்த மூணுமே யார் பண்றாங்களோ, அது ஓல்ட் டெஸ்டமெண்டா இருந்தாலும் சரி, நியூ டெஸ்டமெண்டா இருந்தாலும் சரி, அவங்கள தான் யார் தேவன் என்ன பண்றாரு? ஜஸ்டிஃபை பண்றாரு. ஸோ அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல என்ன நடந்துச்சு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஜஸ்டிஃபைட் நம்ம படிச்சோம் இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? நம்பிக்கை விசுவாசிச்சாரா? தாங்கிட்ட இருக்க குறைய உணர்ந்தார். ஆக்சுவலா he realized his mistakes. He believed in God. He acted on his belief also. எதுவுமே வந்து விடல. கரெக்டா? எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு இண்டிவிஜுவல் நீங்க சூஸ் பண்ணாலும் இந்த மூணு காரியமும் அந்த இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்ணிருப்பாங்கனாக்க பண்ணிருப்பாங்க. சரி, இப்போ கொஸ்டின் என்னன்னா, நம்ம அதுக்கு போறதுக்கு முன்னாடி, ஆதாம் பாவம் செஞ்சிட்ட பிறகு the whole human race fallen into the sin, இல்லையா? எல்லாருமே sinners. Can God talk to the sinner? God sinner ட்ட பேச முடியுமா? அதுதான் கொஸ்டின். ஸோ ஒரு வசனம் படிக்கலாம். ஜேம்ஸ் 4th chapter 4th verse படிங்க. ஜேம்ஸ் 4th chapter 4th verse.
விபச்சாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாய் இருக்கிறான். ஸோ ஒன்ஸ் நம்ம சின்னர் ஆயிட்ட பிறகு நம்ம வேர்ல்ட்லியாக நம்ம பிஹேவ் பண்ணுறது எல்லாமே யாருக்கு நம்ம அகெயின்ஸ்டாக போயிட்டு இருக்கோம்? காடுக்கு அகெயின்ஸ்டாக போயிருக்கோம். ஈவன் ஆடம் ஈவ் அந்த ஒரு விஷயத்தை சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? பாவம் செஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணாங்க? தே hid themselves. They don't want to see God, இல்லையா? அவங்க வந்து என்ன பண்ணாங்க? தங்களே மறைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா தேவன் பாவிகளோட இன்ட்ராக்ட் பண்ணுவாரா அப்படின்னா இல்லை, ஒரு எதிரியா தான் பார்ப்பார். அப்படி இருக்கும் பொழுது தேவன் எப்படி வந்து பேச ஆரம்பிச்சார்? ஆபேல்கிட்ட பேசினாரா இல்லையா? இல்லையா? அந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் எப்படி அவரால் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல தான் அவர் அப்ளை பண்ற கான்செப்ட் தான் வந்து என்னன்னாக்க இந்த ஜஸ்டிஃபிகேஷன். அப்போ இந்த ஜஸ்டிஃபிகேஷன்ற ஒரு ப்ராசஸை வந்து காட் வந்து இன்ஸ்டிடியூட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருக்காதுன்னா இன்னைக்கு நாம இங்க உட்காந்துருக்க முடியாது. எப்படி சொல்லலாம்? நோவா எடுத்துக்கோங்க. நோவா தேவன் என்ன சொல்லி சொல்றாரு? நீதிமான். நோவா நீதிமான் இருந்ததால தான் நோவா தப்பிச்சார். கரெக்டா? அவரும் ஃப்ளட்ல போயிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம இங்க இருப்போமா? ஸோ அப்போ எது வந்து அங்கே பிளே பண்ணிருக்கு ரோல்? பெரிய ரோல் நோவாவை காப்பாத்துறதுக்கு. ஜஸ்டிஃபிகேஷன் பிளேட் a bigger ரோல். தேவன் நோவா வந்து நீதிமான பார்க்கறதுக்கு நோவா என்ன பண்ணாரு? ஸோ நோவாவோட சுச்சுவேஷன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன கண்டிஷன் நோவா வாழ்ந்துட்டு இருந்தாரு? அந்த ஹோல் வேர்ல்டே வந்து எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் வேர்ல்டே ரொம்ப வந்து பாவத்துல ரொம்ப ஊறி போயிருக்கிறாங்க. ஆனா நோவா மட்டும் தான் என்ன பண்ணாரு? அதுல இருந்து தள்ளி நின்று தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்ற ஒரு இதை நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணார்னா இந்த பாவத்திலிருந்து தன்னை விலக்கி வைக்கக்கூடிய காரியம், இது பாவமான விஷயங்கள் அப்படின்றத உணரக்கூடிய ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்துச்சு. பாவம்னா என்னன்ற உணர்வு இருந்துச்சு. செகண்ட் வந்து யார்கிட்ட அவர் வந்து அசோசியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார்னா தேவனோட தான் அசோசியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நம்மளை நீதிமானாக்கக்கூடிய காரியம் யாரால தான் பண்ண முடியும்? உலக ஜனங்கள் அல்ல, தேவன் தான். பிளஸ் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சாரா இல்லையா? ஸோ அப்போ காட் என்ன சொன்னாரோ அதை அப்படியே வந்து ஒபே பண்ணார். இதனால தான் தேவன் வந்து நோவா பார்த்து என்ன சொல்லிட்டாரு? நீதிமான் சொன்னதுனால தான் அவர் காப்பாற்றப்பட்டாரு. அவர் காப்பாற்றப்படல, இன்னைக்கு நாம இங்க உட்காந்துருக்கோம். ஸோ அப்படின்னா நீங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு எடுத்துக்கோங்க, ஃபுல்லாவே ஆபேல்ல இருந்து எடுத்துக்கிட்டு நீங்க நோவா வரைக்கும் எடுத்து போனாலும் சில இண்டிவிஜுவல்ஸ் காட் என்ன பண்ணிருக்கிறாரு? நீதிமான் சொல்லி சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அந்த நீதிமான் சர்டிபிகேட் கொடுத்தனால அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து என்னன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருந்துச்சு மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும். அப்போ தேவன் அவங்களோட பேசுறதுக்கு காரணம் அவங்க பாவியாக இருந்தாலும் எந்த லாஜிக் அப்ளை பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா ஜஸ்டிஃபிகேஷன்ற ஒரு ப்ராசஸை வச்சு தான் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ப்ராசஸே அவர் கொண்டு வந்து வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் என்ன பண்ணிருக்க மாட்டார்? யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டான்றதை நம்ம என்ன பண்ணலாம்? தெளிவாக சொல்லலாம் இல்லையா? அல்லது இது ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. ஜான் 9th chapter 31 verse 31 படிங்க. ஜான் 9th chapter verse 31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். சோ இந்த வேர்ஸ்ல வந்து டூ வே கம்யூனிகேஷன் பத்தி பேசுறார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. இஃப் இஸ் a sinner, காட் வந்து அவரை சின்னரா பார்த்துட்டாருன்னா அவர் பேசுறத காட் என்ன பண்ண மாட்டாராம்? கேட்க மாட்டாராம். இப்ப இந்த ஆங்கிள் பாருங்களேன். அடுத்த அதோட செகண்ட் பார்ட், ஒருவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பாராம். அப்படின்னா பாவியா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன தெரியாது தெரியுமா? தேவனுக்கு எது சித்தம் தெரியாதாம். அதுதான் இன்டைரக்ட் மீனிங். கரெக்டா? நான் பாவியா இருந்தேன்னா எனக்கு என்ன தெரியாது? தேவனுக்கு எது பிடிக்கும்ன்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்னா தேவன் சொல்றதை நான் கேட்க மாட்டேன். ஆனா யார் கேட்பா? தேவன் யார நீதிமானா நினைக்கிறாரோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம்? தேவன் சொல்றதை கேட்பாங்களாம். ஸோ அப்போ ரெண்டு சைடும் பாருங்களேன். ஒருத்தன் பாவியா இருந்தா தேவன் சொல்றது அவன் காதுல போய் விழாது, இவன் பேசுறதும் யார் காதுல போய் விழாது? தேவன் காதுல போய் விழாது. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பேசிக்க மாட்டாங்க, ஒரு லாங் கேப் இருக்கும். ஸோ இவன் சின்னராகவே தான் இருப்பான். அப்போ யார் மட்டும்தான் தேவன் சொல்றத காதுல வாங்க முடியும்னா யார் வந்து அவர் சித்தமான செய்யணுன்ற ஒரு தாட் வருதோ இல்லையா, அல்லது ஜஸ்டிஃபைட் கண்டிஷன் போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கோ அவன் தான் வந்து தேவன் சொல்றதை கேட்பான்.
அந்த மாதிரி மனுஷன் பேசுறதுதான் தேவனும் கேட்பாராம். ஸோ அப்போ என்ன இந்த ஒரு வசனத்துல சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஜஸ்டிஃபிகேஷன் இங்க ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஜஸ்டிஃபிகேஷன்ற ஒண்ணு இல்லைன்னா தேவனும் மனுஷனும் பேசிக்கவே முடியாதுன்ற ஒரு கான்செப்டை கிளியரா என்ன பண்ணிடுச்சு இந்த வசனம் சொல்லி பார்க்கலாம். அப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபுல்லா தேவன் வந்து ஒரு சில பேர்கிட்ட பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அங்க என்ன வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு, ஜஸ்டிஃபிகேஷன்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப தெளிவா பிளே பண்ணிட்டு இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணலாம், கிளியரா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின், ஜஸ்டிஃபைடு கண்டிஷன்னா என்ன? நீதிமான், ரைச்சியஸ் பர்சன். அந்த ரைச்சியஸ் பர்சன் சாகலாமா சாகக்கூடாதா? If he is a righteous man, அவன் சாகலாமா? Will he die? நீதிமான் சாகலாமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இது ஆதாம் எடுத்துக்கோங்க. ஆதாம வந்து காட் கிரியேட் பண்ணும்போது எப்படி இருந்தாரு? நீதிமானா இருந்தார். அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தானா என்ன இருப்பாரு? உயிரோடவே இருந்திருப்பாரு, செத்து இருக்க மாட்டார். பட் பாவம் செஞ்சனால தான் என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. கரெக்டா? அதுக்கப்புறமா காட் வந்து ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் பத்தி நம்ம சொன்னோம். ஆபேல வந்து ஜஸ்டிஃபைடா தான் பார்த்தார், நீதிமானாகிய ஆபேல் அப்படின்னு தான் பைபிள் வசனம் சொல்லுது. லோத்து கூட நீதிமான் தான் பைபிளை பொறுத்த வரைக்கும், இல்லையா? ஆபிரகாம் இஸ் a justified person அப்படின்னு வசைக்க சொல்றாரு. ஆனா இவங்கெல்லாம் செத்து போனாங்களா இல்லையா? அப்ப அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வேலை செய்யலையா? ஒரு கொஸ்டின் வருதா? ஒருத்தர் ஜஸ்டிஃபைனா என்ன அர்த்தம்? அவரை ரைச்சியஸா பாக்குறாருன்னு அர்த்தம். இவர் ஒரு நீதிமான் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க ஏன் செத்து போனாங்க? ஜஸ்டிஃபை வித்தவுட் பிளட், இல்லையா? அப்படின்னா என்ன பிரச்சனைங்க? ரான்சம் அப்ளை ஆகல, இல்லையா? அப்போ இவங்கள ஜஸ்டிஃபைடா பாக்குறாரு, நீதிமானா பாக்குறாரு, பட் வித்தவுட் பிளட், இல்லையா? அப்ப இவங்களுக்கு ஒரு பேர் கூட வைக்கிறார் தேவன். என்ன பேர் வைக்கிறார் தெரியுங்களா இவங்களுக்குலாம்? விசுவாச வீரர். இன்னொரு பேர் இருக்கு, ஜேம்ஸ், 2nd chapter. verse படிங்க. அப்படியே அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனையே சிநேகிதன் எண்ணப்பட்டான். அவங்களுக்கு என்ன பேரா? ஃப்ரெண்ட் ஆஃப் காட். என்ன டிஃபரன்ஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் காட்னா? இப்ப நாமெல்லாம் யாரு? ஸோ டிஃபரன்ஸ் வந்து என்னன்னாக்க, நம்மளை வந்து வித் பிளட் ஜஸ்டிஃபை பண்ணார்னா நமக்கு பேர் வந்து சில்ட்ரன் ஆஃப் காட். பிரதர் அழகா சொன்னார். என்னது நம்ம பேரு? தேவனுடைய பிள்ளைகள். ஆனா ஆபிரகாமுக்கு என்ன பேரு? ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஃப்ரெண்ட் ஆஃப் காட், இஸ் நாட் சில்ட்ரன் ஆஃப் காட், இல்லையா? ஸோ இப்போ சில்ட்ரன் ஆஃப் காடுக்கும் ஃப்ரெண்ட் ஆஃப் காடுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. யார் ரொம்ப க்ளோஸா இருப்பா தேவன்கிட்ட? குழந்தைங்க. ஏன்னா ஃபேமிலி. ஃப்ரெண்டே யாரு? வெளியில இருக்கவர் தான், இல்லையா? ஸோ அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஜஸ்டிஃபைடு கண்டிஷன் போனவங்க அத்தனை பேருக்குமே என்ன பேர் தான்? ஃப்ரெண்ட் ஆஃப் காட், இல்லையா? இன்னொரு வசனம் கூட படினா, கலேஷியன்ஸ் 3rd chapter 6th verse படிங்க. கலேஷியன்ஸ் 3:6. அப்படியே அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க, நீதியாக எண்ணப்பட்டாலும் அவருடைய தேவன் என்னதான் பார்த்தாருனாக்க, இஸ் அ ஃப்ரெண்டா தான் பார்த்தாரே தவிர ஃபேமிலியா பார்க்கவே இல்லை. அஸ் அ சில்ட்ரனா வந்து என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. அப்படின்னா இந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நம்ம என்ன ஒரு பேர் கொடுக்கலாம்னா, பிரதர் ரசல் என்ன பேர் கொடுக்கலாம்னா, இட்ஸ் கால்டு பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன். இதுக்கு பேர் என்ன? பார்ஷியல். அதாவது நான் கம்ப்ளீட்டா உன்னை ஜஸ்டிஃபை பண்ணல, நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்க்கறேன், உங்ககிட்ட நான் டீல் பண்ணா உன்னை ஜஸ்டிஃபை பண்ணாதான் என்னால் டீல் பண்ண முடியும், அதனால நான் டீல் பண்றேன். பட் ஸ்டில் என்ன இருக்கு உங்ககிட்ட? ஒரு குறை இருக்கு. ஏன்னா ஒன்றை ஜஸ்டிஃபை பண்ணது எதை பேஸ் பண்ணி தெரியுங்களா? உங்களோட ஃபெய்த்தை பேஸ் பண்ணி தான் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். என்ன குறை இருக்குன்னா, அங்கே ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது. அது என்ன? பிளட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அது மிஸ் ஆகிறதுனால உங்களுக்கு நடக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் வெறும் பார்ஷியல் தானே தவிர 100% இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவங்க எல்லாருமே என்ன ஆனாங்க? செத்து போனாங்க. பட் செத்து போனாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய போஸ்ட் வந்து என்ன பண்ற தேவன் கண்டிப்பாவே கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லையும் சரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம்.
இதே விஷயத்த வந்து இஸ்ரேல் அஸ் அ நேஷன் எடுத்தோம்னாக்க அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்துச்சா? அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அவங்களுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் நடந்துச்சு. என்ன பண்ணாருன்னா தேவன் அவங்களுக்கு வந்து அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ், அதாவது ஒப்புரவாகுதலின் நாள், லெவிட்டிக்கஸ் 16 சாப்டர் நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு? வருஷத்துக்கு ஒரு தடவை இயர்லி ஒன்ஸ் என்ன பண்ணி ஆகணுமா? அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணோம். ஒரு காலை சாக்ரிஃபைஸ், ஒரு புல்லக் ஒன்று, ஒரு கோட் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணும்பொழுது அவங்கள கம்ப்ளீட்டா வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து என்ன பண்றாருன்னா தேவன் மன்னிச்சிடுறாராம். அகைன் அந்த சாக்ரிஃபைஸ்லாம் வந்து பாஸ்ட் சின்ஸ்கா இல்ல ஃபியூச்சர் சின்ஸ்கா? ஃபியூச்சர். எப்பவுமே அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ் வந்து வரக்கூடிய வருஷம் ஃபியூச்சர் 1 இயருக்கு வந்து கவரிங் வந்து தேவன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. பாஸ்ட் கிடையாது. அப்ப நெக்ஸ்ட் 1 இயருக்கு என்ன பண்ணலாம்? அவன் பாவம் செய்யலாம். ஏன்னா என்ன பண்றாரா, நான் உங்களுக்கு முன்னாடியே பலி செலுத்தி உங்களை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் 1 இயருக்கு நீங்க கவலைப்பட வேணாம். தென் அதுக்கப்புறம் 1 இயர் முடிஞ்சோடனே திருப்பி நெக்ஸ்ட் 1 இயருக்கு என்ன பண்ணோம்? அந்த கான்ட்ராக்டை எவ்ரி இயர் ரினியூ பண்ணிட்டே போறாங்க. இப்படிதான் பண்ணாங்க. ஸோ பட் அது அவங்கள வந்து சுத்தமாக்கிச்சானா இல்லையா? அதனால தான் எவ்ரி இயர் என்ன பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப அவங்களோட ஜஸ்டிஃபைட் கண்டிஷனும் ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்ல முடியுமா? இல்ல. அதுவும் என்னதான், இட்ஸ் டெம்பரரி, இட்ஸ் பார்ஷியல். அந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுனாலதான் அவங்களோட அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணாக்க ஒரு ஸ்பெஷல், ஒரு மிக முக்கியமான அவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. என்ன தெரியுங்களா? ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் கொடுத்தாரு? இஸ்ரேலைட்ஸ் தான் கொடுத்தாரு. அதோட ப்ரிப்பரேட்டரி ஒர்க் தான் என்னன்னாக்க இந்த லாவை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னது. முதல்ல பார்ஷியலா ஜஸ்டிஃபை ஆகுங்க, லாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நியாயப்பிரமாணத்தை நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொண்டு வர போறேன், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான். பட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா பண்ணல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா யாரை ஏத்திருப்பாங்க தெரியுங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க அது விஷயத்தை வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்காதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்னே தெரியாததுனால அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம்னா அவர் குரூசிஃபை பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸை வந்து வெறும் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல தாண்டி பேட்ரியார்கல் ஏஜ்லயும் தாண்டி நெக்ஸ்ட் ஜூஸ் நேஷனுக்கு வரும்பொழுது அவங்களுக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு, வேற ஒரு மெத்தட் அப்ளை பண்ணி ஜஸ்டிஃபிகேஷன் கொண்டு வந்து வச்சுட்டார் தேவன். அப்ப அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு வேர்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டீலிங் நடந்திருக்காது. இப்ப அது வந்து ஜூஸ் ஏஜ், காஸ்பல் ஏஜ் நம்ம வந்தாச்சு. நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ப்ராசஸ் இருக்கு. நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ் நம்ம பேச முடியாது. இப்ப நம்மள வந்து எந்த மெத்தட்ல ஜஸ்டிஃபை பண்றார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால். அப்போ வித்தவுட் பிளட் மெத்தட் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ என்ன எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ்ல ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராசஸ் ரெண்டு மெத்தட் சொன்னேன் இல்லையா? வித் பிளட், வித்தவுட் பிளட். இது ரெண்டுமே இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் ரெண்டு மெத்தடும் இருக்கு. இந்த ரெண்டு மெத்தட் இப்போ நமக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா? சரி, இப்போ எந்த மெத்தட் எப்போ அப்ளை ஆகும்? ரெண்டு மெத்தட் நமக்கு அப்ளை ஆகுது. எந்த மெத்தட் எப்போ அப்ளை ஆகும்? ரொம்ப அழகா சொன்னார். பேப்டிசம்க்கு முன்னாடி நமக்கு என்னன்னா ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் வந்து அப்ளை ஆகுது. தட்ஸ் கால்ட் டெம்பரரி ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிக்கலாம், பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லலாம், ஒன்லி பை ஃபெய்த் வித்தவுட் பிளட் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லலாம். அப்படின்னா நான் ட்ரூத்தை கத்துக்கிறேன், கத்துக்கிட்ட உடனே மறுபடியும் அந்த 3 ஸ்டெப் மறந்துடாதீங்க. நான் பாவின்னு உணரணும், ரெண்டாவது தேவனை நான் விசுவாசிக்கணும், மூணாவது கீழ்ப்படியணும், ஆக்ஷன். இந்த 3த்தையும் நான் அப்பயும் பண்ணி ஆகணும்.
இது மூணுத்தையும் பண்ணும் பொழுது என்ன பண்றாருன்னா தேவன் என்ன ஜஸ்டிஃபை பண்றாரு. பிரச்சனை என்னன்னா பிளட் வச்சு பண்றாரா இல்லையான்றதான் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ பிளட் இல்லாம பண்ணும்பொழுது நான் என்ன கண்டிஷன்ல நான் ஜஸ்டிஃபைடா இருக்கிறேன்? நான் பார்ஷியல் ஜஸ்டிஃபைடா இருக்கிறேன். சரி, இந்த பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷனோட பெனிஃபிட் என்ன? எனக்கு எதுக்கு அந்த பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? பாவத்திலிருந்து இது ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. லூக் 14th chapter 28th verse படிங்க. லூக் 14:28. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷனோட பர்பஸ் இதுதான். என்ன பண்ணுமா நம்ம உட்கார்ந்து you have to count the cost. ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்ட பிறகு கவுண்ட் த காஸ்ட் கிடையாது. அதாவது ஃபுல்லி ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது என்ன சொல்ற, கான்செக்ரேஷன் பண்ணிட்ட பிறகு உட்காந்து கணக்கு போடுவீங்களா? அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, செல்லும் செலவை கவுண்ட் த காஸ்ட். நீங்க முன்னாடியே எவ்வளவு செலவாகுன்றத உட்காந்து யோசிங்க. அதுக்கு என்ன தேவை, எனக்கு எவ்வளவு செலவாகுன்றத உட்காந்து யோசிக்க நான் என்ன பண்ணணும்? ஒரு வீடு கட்டணும்னா அதோட எஸ்டிமேஷன் போறதுக்கு நான் என்னெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் எழுத ஆரம்பிப்பேன். உட்காந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கணும், என்ன மாதிரி இன்டீரியர் நான் பண்ண போறேன், யாரை இன்வால்வ் பண்ணணும், அவங்களோட கரண்ட் காஸ்ட் என்ன, டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ண பிறகு தான் எனக்கு காசு தெரியும். தட் இஸ் எஜுகேஷன் ப்ராசஸ் தானே. உங்களே நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க, அப்போ எஜுகேட் பண்ணிக்கிறீங்க. அப்போ பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷனோட பர்பஸே என்ன தெரியுங்களா? உங்களை நீங்களே எஜுகேட் பண்றதுக்காக வச்சிருக்க ஒரு காரியம் தான் பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ அப்போ தேவன் ஜஸ்டிஃபைடா நம்மளை பார்க்கறதுனால தான் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி அவருடைய சத்தியத்தை ஒருத்தவங்க சொல்லும் பொழுது, நமக்கு ஒரு சகோதரர் சொல்லும்போது, ஒரு சகோதரி சொல்லும் பொழுது, இல்லை ஏதோ ஒரு மெத்தட்ல நம்ம கைக்கு வந்து சேருது, ஒரு பேம்ப்ளெட்டை நம்ம படிக்கும்போது நமக்கு எப்படி தெரியுமா புரியுது? தேவன் ஜஸ்டிஃபைடா பார்க்கறதுனால தான் அது நமக்கு புரியுதே தவிர, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது தவிர, ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அவங்க தான் செவி கொடுப்பாங்க. அவர் பேசுறதுன்னு தேவன் அப்பதான் செவி கொடுப்பார். தேவன் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், கையில வந்து நீங்க என்னதான் வந்து ஃபுல் டீட்டெயிலா எழுதி என் கையில நீங்க கொடுத்தாலும் நான் படிச்சாலும் எனக்கு புரியாது இல்லையா? ஸோ அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ போய் இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோம், இவ்வளோ பேசிக் கிளாஸ் எடுக்கிறோம், நிறைய வந்து ஊழியெல்லாம் பண்றோம். ஆனா 100 பேர் வந்தாங்க ஸ்டார்டிங்ல, கடைசியில முடிக்கும் பொழுது வந்து ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரே மாதிரி தானே எல்லாருக்குமே சொன்னோம். ஏன் உங்களுக்கு கேட்கலனாக்க, தேவன் என்ன பண்ணிட்டார், யாருக்கு வெளிப்படுத்த நினைச்சாருன்னா, யார் அவர் பார்ஷியலா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரோ அவங்கள மட்டும் தான் புரியுற மாதிரி வச்சுட்டார் தவிர, ஏன்னா அவங்க தான் செவி கொடுத்தாங்க. மற்றவங்கள வந்து தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஜஸ்டிஃபை பண்ணல, வேணான்னு விட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குன்னு சொல்லி தேவன் என்ன பண்ணிட்டாரு, கிளியரா வச்சுட்டாரு. ஸோ அப்போ பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராசஸ் நம்ம லைஃப்ல நடந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம். அந்த பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராசஸே நம்ம லைஃப்ல நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம ட்ரூத்ல இருப்போமா? இல்ல. ஸோ அப்போ அந்த டைம்ல நமக்கு என்ன பேரு, called friend of God. அந்த டைம்ல சரி, இப்போ கணக்கு பார்த்தாச்சு, கம்ப்ளீட் எஜுகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. கணக்கு பார்த்த நெக்ஸ்ட் என்ன பண்ணி ஆகணும், ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ள போய் ஆகணும். இப்பதான் எது அப்ளை ஆகுது நம்ம மேல, ஜீசஸ் கிரைஸ்டோட பிளட்டே நீங்க கான்செக்ரேட் பண்ணும்போது தான் அப்ளை ஆகுது. அது வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்டோட பிளட் அப்ளை ஆயிடுச்சா அப்படின்னா இல்ல. இப்போ கான்செக்ரேட் பண்ணும்போது எந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ள போறோம் தெரியுங்களா? த்ரூ பிளட், ரத்தத்தினால வரக்கூடிய நீதிமானாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கான்செக்ரேஷன் பண்ணும்போது தான் நடக்குதே தவிர அதுக்கு முன்னாடி இல்ல. அப்பதான் என்ன நடக்குதுன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணவே ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவல் ஒர்க்கே நம்ம மேல அப்பதான் நடக்குது. அப்படின்னா பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து தேவன் நம்மளோட ஜஸ்டிஃபைட் கண்டிஷன்ல பாக்குறாரு. நவுன் சொன்ன தெரியுங்களா, நவுனா பார்த்தாரு. என்னைக்கு அது நம்ம மேல வெர்பா நடக்க ஆரம்பிச்சது, என்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அப்பதான் என்ன நடக்குது, ஆக்ஷனே வந்து நம்ம மேல நடக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம மேல வர ஆரம்பிக்குது. அந்த டைம்ல தான் நம்மளோட பேரும் என்னவா மாறுது, ஃப்ரெண்ட் ஆஃப் காட்ல இருந்தது என்னவா மாறிடுச்சு, சில்ட்ரன் ஆஃப் காட்ன்ற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம போறோம் இல்லையா?
இதே ஒரு விஷயத்த நீங்க டேபர்நாக்கல்ல சொல்லிங்கனாக்க கோர்ட் கண்டிஷன் சொல்லி சொல்றோம் தெரியுங்களா? கோர்ட் கண்டிஷன் இஸ் ஜஸ்டிஃபைடு கண்டிஷன் சொல்லுவோம், கரெக்டா? ஆனா அங்க ஒரு கோர்ட் கண்டிஷன்ல ஒரு மனுஷன் தானே ஜஸ்டிஃபைட் கண்டிஷன் தான், பட் ஸ்டில் அவனோட பேர் என்னதான்? இட்ஸ் கால்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அவ்வளவுதான். என்னைக்கு அவன் ஹோலி ஸ்டேட்டுக்கு போறானோ, அந்த ஹோலி அண்ட் மோஸ்ட் ஹோலி வந்து ஃபைனல் ஸ்டேஜ், ஹோலி அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள போகும்போது தான் என்னவா மாறுறாங்க? ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷனே நடக்குது. அப்பதான் என்னவா மாறுறாங்க? அவரு சில்ட்ரன் ஆஃப் காட்ன்ற ஒரு விஷயமா மாறுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு வரைக்கும் என்ன இல்லை, அந்த கோர்ட் கண்டிஷன் என்னன்னா ஐம் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட்னு சொல்லி தான் பார்க்குறோம் இல்லையா? இந்த ஒரு விஷயம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கார் தேவன் ரொம்ப அழகாக. ஒவ்வொரு ஏஜ்லையுமே ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணி கொண்டு போறாரு. ஆனால் எல்லாத்துலேயுமே ப்ராசஸ் என்ன தான்? ஒரே ப்ராசஸ் தான். ப்ராசஸில் மொத்தம் சேஞ்ச் இல்லை. அந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியே ஆகணும். பிளட் அப்ளை பண்ணுறாரா அப்ளை பண்ணலையா அப்படின்றத வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஒரு கிளாரிட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, நம்ம எப்படி வேணால் ஜஸ்டிஃபை ஆகிக்கலாம், இது இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் நீங்கள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்டர் 4 and 5 நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க இட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த்ன்ற ஒரு விஷயம் தான் மெயினாக அதில் வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பெரிய ரோலாக இருக்குது. 4 and 5 2 சாப்டரும் ரோமன்ஸில் வந்து இவர் எழுதுறது யாரு? அப்போஸ்தலன் பவுல் வந்து அப்படி தான் எழுதுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் கான்செப்ட் அவர் கொண்டு போறாரு. எங்கே கொண்டு போறாருனாக்கா ஜஸ்டிஃபிகேஷன் பை பிளட், அதுக்குள்ளே உள்ள போறாரு. உள்ளே போயிட்டு என்ன பண்ணணுன்ற ஒரு விஷயத்த டீட்டெயிலாக சொல்றாரு. அப்போ ரோமன் சாப்டரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் எதுக்காக இந்த மாதிரி ஆரம்பிச்சு இப்படி பேசிட்டு வரான்றத ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்க ரொம்ப கேஷுவலா ஃபெய்த் இருந்தா போதும், ஆக்ஷன் வேண்டாம். என்ன இருந்தா போதும்? ஃபெய்த் இருந்தா போதும், ஆக்ஷன் வேண்டாம். ஏன்னா ஃபெய்த் இருந்தாலே என்ன ஜஸ்டிஃபைடா பார்த்துட்டாரு இல்லையா? இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நான் வந்து என்ன பண்ணணும் அவசியம் இல்லை, ஆக்ஷன்ல செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் பாவம் செஞ்சா கவலைப்படணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்காக தேவன் என்ன இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம்? அவர் ப்ரேயர் பண்ணிப்பாரு. நம்ம என்ன பண்ணலாம்? அதை இக்னோர் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னாக்க இந்த ஜஸ்டிஃபிகேஷனோட ஹோல் மெத்தட், அந்த ரீசனிங் வந்து நமக்கு என்ன இல்லை, 100% இல்லாதனால தான் நடக்கும். ஸோ இது வந்து சுவிசேஷத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி நெக்ஸ்ட் என்ன ஏஜ் வருது? மில்லனியம். மில்லனியம்ல என்ன பிரச்சனை, என்ன பண்ண போறார் தேவன்? இதே கான்செப்ட் தான் இல்லையா? ஒன்று வந்து பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன், ரெண்டாவது வந்து ஆக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ எடிஷியலாக உள்ள போன உடனே மில்லனியல் ஏஜ் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த உலக ஜனங்கள் எல்லாம் கொண்டு வரும்பொழுது எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்களா? பட் எல்லாருக்குமே என்ன போய் ஆகணும்? டீச்சிங் போய் ஆகணும். அப்போ டீச்சிங் போகும்போது அவங்க காது கொடுத்து கேட்கணும். தென் ஒன் பாயிண்ட் டைம் வந்து அவங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அவங்களும் வரணும். இப்போ நாம பேப்டிசம் எடுக்கிற மாதிரி அவங்க பேப்டிசம் எடுக்க போகிறது. ஏன்னா நம்மளோட பேப்டிசமோட பர்பஸ் வேற இல்லையா? தட் இஸ் ஃபார் ஹை காலிங். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் உலக ஜனங்கள் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். பட் தட் இஸ் நாட் ஃபார் ஹை காலிங். ஏன்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்கே தான்? இந்த பூமியில தான். அப்போ அவங்களும் என்ன பண்ணி ஆகணும்? இந்த டீச்சிங் ப்ராசஸ்க்குள்ள, எஜுகேஷன் ப்ராசஸ்க்குள்ள போய் ஆகணும். அதுக்கு தேவை பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன். ஒன்ஸ் ரியலைஸ் பண்ணிட்ட பிறகு, ஓ இவரை தான் நாம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி இவரை கம்ப்ளீட்டாக அவரை ஏற்றுக்கொள்ள போகும்போது அங்கே ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ளேயே அவங்களும் போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதோட ஃபைனல் ரிசல்ட் தான் நம்ம என்ன படிக்கிறோம்? ஜான் 5th சாப்டர்ல 28 and 29. ஜான் 5th சாப்டர்ல 28 and 29. 5th chapter 48 49 இல்ல பதா? ஜான் 5ல 28 29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத கோழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஸோ இது வந்து 2 பேருக்கு 2 குரூப் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபைனல் அதாவது ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறார். நன்மை செய்தவர்களுக்கு என்ன கிடைக்குமா? ஜீவனை அடையும்படி எழுந்திருக்காங்க. அப்படின்னா ஜஸ்டிஃபைடு கண்டிஷனுக்குள்ள அவங்க போயிடுவாங்க. அவங்க லேர்ன் பண்ணி ஒபே பண்ணும்பொழுது இதே 3 ஸ்டெப்ஸ் தான். ரெப்பன் பண்ணணும், பிலீவ் பண்ணணும், ஒர்க்ஸில் காட்டணும். தென் அவங்களுக்கு என்ன கிடைச்சிடுமா? இது கிடைச்சிடும், ஜீவன் கிடைச்சிடும். தே கெட் த லைஃப். தட் மீன்ஸ் அவங்க ஜஸ்டிஃபைட் கண்டிஷன் போகிறாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் அவங்களுக்கு என்ன கொடுத்துட்றேன்றாரு? அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் பாஸ் பண்ணிடுறேன்றது தான்
இது வேர்ல்டுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த வேலையை செய்யறதுக்கு தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய செகண்ட் பிரசன்ஸ்ல வந்திருக்காரு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஸோ அப்போ அந்த செகண்ட் பிரசன்ஸ்ல மெயினாக இந்த வேலை தான் பண்றாருன்றத சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் வசனம் தான் என்னன்னாக்கா, ஆக்ட்ஸ் 3rd சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 வசனம் 19, 20 and 21. ஆக்ட்ஸ் 3rd chapter 19 to 21. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும் படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும் படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்று முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த ஒரு 3 வேர்ஸ் வந்து பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ற வசனம் இல்லையா? பட் எந்த அளவுக்கு இதோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம யூஸ் பண்றோன்றதான் கொஸ்டின். இந்த 3 வேர்ஸோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த 3rd சாப்டர்ல பீட்டர் அண்ட் ஜான் வந்து ஒரு சிச்சுவேஷனை வந்து தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன சிச்சுவேஷன்னா, ஒரு லேம் பர்சன் அங்கே வந்து அந்த ஒரு ஆலயத்துக்கு முன்னாடி டெம்பிள் முன்னாடி வந்து டெய்லி வந்து உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க, அவர் பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. ஜானும் பீட்டரும் அங்கே போய் நிற்கும்பொழுது அவங்ககிட்டயும் ஏதோ எதிர்பார்க்குற ஏதாவது காசு தருவாங்களான்ட்டு. பட் அவங்க என்ன சொன்னாங்க, என்கிட்ட வந்து சில்வர் இல்லை கோல்டு இல்லை, எது மேலே அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஒன்று பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், நடக்க வைக்கிறேன்னு சொல்லி நடக்க வச்சிட்டாரு இல்லையா? என்ன பியூட்டின்னா, இந்த ஒரு மனுஷன் அவங்க தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே, மதர்ஸ் ஊம்பில் இருக்கும்போதே கால் இல்லை, அப்போ பிறக்கும் போதே என்ன இல்லை, கால் கிடையாது. அப்போ வாழ்க்கையில் இவன் நடந்ததே கிடையாது. அவனே நடக்கிறான்னா அவனுக்கே பெரிய ஆச்சரியம் ஆகுது. ஏன்னா நடக்கிறதுனா என்னன்னே தெரியாது. இவனை டெய்லி பார்த்தவங்க திடீர்னு இவன் நடக்கிறான்னு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய ஆச்சரியமா போயிடுச்சு. அதுவும் யார் கூட நிற்கிறான்னா, பீட்டர் கூட ஜான் கூட நிற்க பார்த்தோன்னே கும்பல் ஜனங்கள் எல்லாருமே நேராக இவங்களே வந்துட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்க 2 பேர் சூப்பராக யூஸ் பண்ணாங்க. பீட்டர் உடனே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு, இதை பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க, எங்களோட பவரில் நாங்கள் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா இல்லை. யார் மூலமா நடந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து மூலமா நடந்துச்சுன்றத டைரக்டா சொல்லலை, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் யார் தெரியுமா, நீங்க தான் என்ன பண்ணிட்டீங்க, சாகடிச்சிட்டீங்க இல்லையா? ஆனா நீங்க வந்து தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா இல்லை, பை மிஸ்டேக் நீங்க வந்து இதை வந்து என்ன பண்ண கமிட் பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன கமிட் பண்ண, சின்னன்றதை தெளிவாக ஓப்பனா சொல்லிட்டாரு. நீங்க வந்து ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் சாவடிச்சு ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டீங்க, ஆனாலும் இக்னோரன்ஸ்ல நீங்க பண்ணிட்டீங்க, அதுவும் எனக்கு தெரியும். அந்த ஜீசஸ் கிரைஸ்ட காட் வந்து ரெசரெக்ட் பண்ணாரு, அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட பவர்ல தான் நாங்க பண்ணோம். பாருங்க அந்த சிச்சுவேஷன் எவ்வளவு அழகா யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க பண்ண தப்பையும் சொல்லி காமிச்சிட்டு, அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி காமிச்சிட்டு, அவரோட பவர்ல தான் நாங்க இது பண்ணோம், அப்ப அவர் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இம்மிடியட்டா தெரியாம பாவம் செஞ்சீங்க இல்லையா, அதை நீங்க ரியலைஸ் பண்ணி ரிப்பண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரிப்பண்ட் அண்ட் பி கன்வெர்டட் இருக்கும். தமிழ்ல வந்து சரியா இல்லை, கன்னடா எப்படின்னு தெரியல எனக்கு. ரிப்பண்ட் அண்ட் பி கன்வெர்டட். ரிப்பண்ட்னா என்ன, எதுல இருந்து? சரி, இப்போ இந்த ஜூஸ் என்ன பாவம் பண்ணாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே they crucified Jesus Christ. they supported the leaders இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்ட் க்ரூசிஃபை பண்ணாங்க. அங்க இருக்க லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகன், அந்த ஹை பிரீஸ்ட் எல்லாரையும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பக்கத்துல போய் சப்போர்ட்டா நின்று, ஏன்னா இவங்களோட திங்கிங்ல என்ன தெரியுங்களா, இவங்க தான் வந்து லா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பீட்டர் போய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, முதல்ல நீங்க தப்பு பண்ணதை ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுங்க, இட் டிட் எ மிஸ்டேக். செகண்ட் திங், நீங்க தப்பான ஆளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க ரிப்பன்ட்ன்ற வேர்டோட அந்த கிரீக் வேர்டோட ப்ராப்பர் மீனிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னாக்க சேஞ்ச் ஆஃப் மைண்ட்னு இருக்கும். யூ சேஞ்ச் யுவர் மைண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல என்ன வரணுமா, ஒரு சேஞ்ச் வரணும் இல்லையா? ரெண்டாவது ஸ்டெப் தான் என்ன சொன்னா, பி கன்வெர்டட் அப்படின்ற இல்லையா? பி கன்வெர்டட் பொழுது என்ன என்ன பண்ணுமா, அது இங்கிலீஷ்ல ஒரு தடவை படிங்க. அது ஆக்ட்ஸ் 3rd chapterல 19th verse. அது கிங் ஜேம்ஸ் நல்லா இருக்கும். பி கன்வெர்டட். இந்த பி கன்வெர்டட் பொழுது இது வந்து ஆக்ஷனை பத்தி பேசுறாரு. ஸோ அங்கேயே வந்து என்ன வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன், ரெண்டாவது
ஆக்ஷன். கன்வெர்ட் பண்ணுங்கன்னா என்ன பண்ணா, இதோட கிரீக் ஒன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டர்ன் டுவர்ட்ஸ் காட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டர்ன் டுவர்ட்ஸ் ஹிம். யாரு? ஜீசஸ் கிரைஸ்டை நோக்கி நீங்க போகணும் இல்லையா? ரியலைசேஷன் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருந்தா வேலைக்காகாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்க ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். அந்த ஸ்டெப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா கான்செக்ரேஷன் சொல்லி சொல்றோம். ஃபுல் கான்செக்ரேஷன் இல்லையா? இதைத்தான் வந்து பீட்டர் வந்து என்ன பண்ணான்னா அவங்க 2 பேரையும் பண்ண சொன்னார். அங்க இருக்கு இஸ்ரேல் ஜனங்களை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுங்க, யூ டிட் அ மிஸ்டேக், யூ ஆர் சின்னர். தென் கான்செக்ரேட் பண்ணுங்க, ஆக்ஷன்ல காட்டுங்க. காட்டிட்டா என்ன வருமா? என்ன நடக்கும் உங்களுக்கு? யுவர் சின் வில் பி blotted out. இங்கிலீஷ்ல என்ன இருக்கும்? blotted out இருக்கும். blotted outனா என்ன? சுத்திகரிக்கப்படும். வைப் ஆஃப். சரி, பேப்டிசம் அன்னைக்கு நம்மளோட சின் வைப் ஆஃப் ஆகுதா? அல்லது இந்த இந்த வேர்ஸ்ல சொல்லப்பட்ட blotted out, வைப் ஆஃப் சொல்ற வேர்ட் இருக்கு இல்லையா, கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது, அது எப்ப நடக்கும்? எப்போ அது நடக்கும்? ஆக்சுவலா வைப்பிங் ஆஃப் எப்போ நடக்கும்? எண்ட் ஆஃப் கான்செக்ரேஷன் அப்படின்னா செத்து போனாதான். உயிரோட இருக்கும்போது என்ன ஆகாது? வைப்பிங் ஆஃப்ல இல்லை. அப்போ உயிரோட இருக்கும்போது நம்ம ஜஸ்டிஃபைடா இல்லையா? எஸ். ஆனா நம்மகிட்ட சின் இருக்கா இல்லையா? அப்புறம் எப்படி ஜஸ்டிஃபைட்? என்ன நடக்குதுன்னா, நம்ம பேப்டிசம் எடுத்ததுல இருந்து சாகர வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்டோட ரோப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் சொல்றது தெரியுங்களா, நீதியின் வஸ்திரம், அதை நம்ம மேல கொடுத்து கவர் பண்ணிடுறாராம். அப்படின்னா நான் செய்யற பாவத்தெல்லாம் எது கவர் பண்ணிட்டு இருக்கேன்? அவருடைய ரோப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒன்று வந்து கவரிங் த சின், இன்னொன்று வந்து பிளாட்டிங் அவுட் த சின். ஆனா நம்ம பேப்டிசம்ல நமக்கு என்னதான் நடக்குது? கவரிங் த சின் தான் நடந்துட்டு இருக்கே தவிர பிளாட்டிங் அவுட் கிடையாது. கவர் பண்ணதுனால நம்மளை ஜஸ்டிஃபைடா பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துல ஜீசஸ் கிரைஸ்டோட பிளட் வேலை செய்தா, அவரோட ரோப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் வேலை செய்தா? அப்போ பிளாட்டிங் அவுட் பண்ணும்போது ஜீசஸ் கிரைஸ்டோட ரோப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் தேவையா? ரோப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, நம் நீதியின் சால்வை, அது நமக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்? மரணம் பரியந்தம். அதுக்கப்புறம் தேவையா? இல்லை. ரிசரக்ஷனுக்கு அப்புறமா? ரிசரக்ஷனுக்கு அப்புறம் என்ன இல்லை, நமக்கு தேவையில்லை. நமக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு இல்லையா? இல்லையா? அந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நீதியின் வஸ்திரம் சொல்லிட்டு கொடுக்குறாரு. பரிசுத்தவான்களின் நீதியை சொல்லிட்டு ரெவலேஷன்ல நம்ம படிக்கிறோம். அது வந்து கிரைஸ்டோட ரோப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் கிடையாது, பரிசுத்தவான்களின் நீதியாம். ரைச்சியஸ்னஸ் ஆஃப் தி செயின்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ட்ரெஸ் எப்பதான் கிடைக்கும்? ரிசரக்ஷன்ல கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? எப்போ வந்து என்ன இது வந்து பிளே ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த வேர்ஸ்ல பீட்டர் சொல்லக்கூடிய விஷயம் ரிசரக்ஷனை பத்தி பேசிருக்காரு. ஃபர்ஸ்ட் கன்வெர்ட், ரெப்பன் பண்ணுங்க, கான்செக்ரேட் பண்ணுங்க. இது பண்ணா ஒருவேளை மேபி, அது வந்து கன்ஃபார்மா சொல்லும், மேபி பிளாட்டட் அவுட். நீங்க ரிசரக்ட் ஆகும்போது என்ன ஆயிடும்? உங்களுக்கு சின்ன எல்லாம் கம்ப்ளீட்டா இது பண்ணக்கூடிய காரியங்கள் நடக்கும் அப்படின்ற சொல்றாரு. அதை நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா என்ன வரும்? நெக்ஸ்ட் என்ன வருது? மேபி பிளாட்டட் அவுட். அப்புறம் 19th verse, 3rd chapter 19th verse. Acts 3ல 19. எப்போ blotted outனா ஒரு காரியத்தை பண்ணி பேசுறாருங்க. When the times of refreshing coming from the presence of the Lord. Times of refreshing. அது என்ன times of refreshing? தமிழ்ல வந்து இலைப்பாறுதலின் காலங்கள் இருக்கும் இல்லையா? இது என்னைக்காவது நம்ம புரிஞ்சு படிச்சிருக்கோமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கோம். வாட் இஸ் த டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங்? சரி, என்ன அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம இந்த வசனத்தை வந்து as a பைபிள் ஸ்டூடண்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். வேற அதோட மீனிங் என்ன? ரெஃப்ரெஷிங்னா என்ன? ஸோ ஒரு விஷயத்தை ரெஃப்ரெஷ் பண்றோம் அப்படின்னா என்ன என்ன நடக்குதாங்க? அது என்னவா இருக்கு? ஆக்சுவலா ரொம்ப டல்லா இருக்கு இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஈவினிங் போகும்போது நம்ம என்ன பண்றோம்? ரெஃப்ரெஷ் பண்றோம் இல்லையா? நம்ம சொல்லும் போதே சொல்லணும்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா
காலையிலேருந்து வேலை செஞ்சு ஒரு ஆஃப்டர்நூன் வரும்போதே டயர்ட் ஆயிடுச்சு, ஏதாவது நம்ம குடிச்சாதான் சாப்பிட்டாதான் நம்ம என்ன ஆகுது, ஃபுல் எனர்ஜி மறுபடியும் ஒரு ரிவைவ் ஆகுது. ஸோ இட்ஸ் அ ரிவைவல். கரெக்டா? நம்ம மறுபடியும் ஒரு ரிவைவல்குள்ள போறோம். அப்போ டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங் அப்படின்னும் பொழுது டாக்கிங் அபவுட் ரிவைவல். அப்போ யாரை ரிவைவ் பண்ணணும்? யாரு கீழே போயிட்டே இருக்கிறாங்களோ அவங்கள ரிவைவ் பண்ணணும். யார் போயிட்டு இருக்கா? இந்த ஹோல் வேர்ல்டு என்னதான் ஆயிட்டு இருக்கு, ஆடம்குள்ள கீழே போயிட்டே இருக்கு இல்லையா? அப்ப டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங் அப்படின்னும் பொழுது அந்த ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய காலங்கள், டைம் பீரியட். இப்போ என்னன்னாக்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது, இங்க டைம்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அதோட கிரீக் வேர்டு பார்த்தீங்கன்னா கைரோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வேர்டு. என்ன வேர்டு அது? கைரோஸ். ஸோ கைரோஸோட மீனிங் என்ன அப்படின்னாக்க ஒரு வசனம் படிக்கலாம். 2 Corinthians 6th chapter 2nd verse. 2 Corinthians 6th chapter 2nd verse. அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுது அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே அனுக்கிரக காலம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா behold now is the accepted time இருக்கு இல்லையா? மறுபடியும் இங்க டைம்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அதுவும் கைரோஸ் தான். இந்த வேர்ஸ்ல பால் வந்து எந்த டைமை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? now is the accepted time எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? காஸ்பல் ஏஜ் இல்லையா? பால் சொல்லும் போதும் காஸ்பல் ஏஜ். இந்த வருஷம் நம்ம இப்பயும் யூஸ் பண்ணலாமா? we can use this verse even today, right? ஏன்னா still we are in gospel age. அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேர்ஸ்ல பவுலோட ஃபோக்கஸ் வந்து அக்செப்டன்ஸா, காஸ்பல் ஏஜோட டியூரேஷனா? ஒரு ஏஜோட டியூரேஷன் என்ன? ஒரு டைம் பீரியடோட டியூரேஷன் எடுத்தனா என்னக்கும்? 5 hours இஸ் a டியூரேஷன், 10 days ஒரு டியூரேஷன், 20 years அது ஒரு டியூரேஷன். கரெக்டா? அப்படிதானே? அதான் டைம். டைம்னா இப்படி சொல்லாமா இல்லை சொல்ல வேண்டாமா? ஆனா இந்த இடத்துல இந்த டைம்ன்ற வேர்டை யூஸ் பண்ணும்பொழுது ஒரு டியூரேஷனை பத்தி பேசுறாரு, ஒரு ஸ்பெசிஃபைட் டியூரேஷன் பத்தி பேசுறாரா? காஸ்பல் ஏஜ் சொல்லிட்டார். காஸ்பல் ஏஜுக்கு எவ்வளவு டைம் பீரியட் எங்க சொல்லியிருக்கா? அவர் அது ஃபோக்கஸே பண்ணல. அப்போஸ்தலன் பால் வந்து he was focusing on gospel age. He was not focusing on the duration of the gospel age. பட் என்ன ஃபோக்கஸ் பண்றாருன்னா அந்த காஸ்பல் ஏஜ்ல என்ன நடக்கும்ன்றத ஃபோக்கஸ் பண்றாரு. ஸோ அப்போ இந்த கைரோஸ்ன்ற வேர்டு வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா நாட் அபவுட் த டியூரேஷன் ஆஃப் த பீரியட், அந்த பர்டிகுலர் காலப்பகுதியில் என்ன ப்ராசஸ் நடக்கும் அந்த ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, கைரோஸ்ன்ற வேர்டு. அப்போது டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங்னா ஃபோக்கஸ் வந்து எவ்வளோ காலப்பகுதின்றது இல்லை, ஃபோக்கஸ் எது? ரெஃப்ரெஷிங் தான் வந்து ஃபோக்கஸ் இல்லையா? அந்த ரெஃப்ரெஷிங்கிற வேர்டு வந்து ரிவைவல்னு சொல்லி பார்த்தோம், அல்லது பிரீத் அகைன், மறுபடியும் ஜீவனுக்குள்ளே போகிறன்ற ஒரு வார்த்தை. இன்னும் நீங்கள் கூகுள் சர்ச்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேர்டுக்கு கூல் ஆஃப்னு ஒரு மீனிங்கும் இருக்கு. கூல் ஆஃப்னா என்ன? ஜென்ரலாக பாடியை கூல் ஆஃப் பண்ணுறதுனா என்ன? என்ன இருந்தால் இப்போ நம்ம கூல் ஆஃப் பண்ணுவோம் பாடியை? பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா, கரெக்டா? அதானே கூல் ஆஃப்னா என்ன? அதுதானே, பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூல் பண்ணணும், ஸோ ஐ ஹேவ் டு கூல் ஆஃப். அல்லது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கனாலும் ரொம்ப ஹாட்டாக இருக்கிற நீ அப்படின்னா என்ன? ரொம்ப ஐ லாஸ்ட் மை பேஷன்ஸ், நான் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கேன், ரொம்ப சூடாயிட்டேன், அதையும் கூல் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? அப்போ இந்த ரெஃப்ரெஷிங்கிற வேர்டோட இன்னொரு மீனிங் வந்து கூல் ஆஃப். சரி, இந்த வார்த்தை கேட்ட உடனே வேற ஏதாவது வசனம் ஞாபகத்துக்கு வருதா? ஜெனிசிஸ் 3rd chapter 8th verse. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எப்ப வந்து தேவன் ஆதாம ஏவாளை பார்க்க வந்தாராம்? குளிர்ச்சியான வேளையில். பகலின் குளிர்ச்சியான வேலை. இது எந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, பட் இன்னும் காட் வந்து கர்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணல. இன்னும் வந்து என்ன பண்ணல, இவங்க கர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணல. அந்த டைம்ல இவங்க மீட் பண்ற பீரியட் எப்படி இருக்கு? குளிர்ச்சியான வேலை. இட்ஸ் a cool period இல்லையா? கர்ஸ் பண்ண உடனே ஒரு விஷயத்த வந்து ஆதாம்க்கு சொன்னார். 3rd chapter 19th verse படிங்க.
நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். ஸோ ஸ்வெட் அவுட் அப்படின்ட்டார். எப்போ ஸ்வெட்டிங் வரும்? கஷ்டப்பட்டு வேலை ஹீட் வந்தால் ஸ்வெட் வரும். கஷ்டப்படுறது ஓகே. பாடியில் ஏன் வந்து ஸ்வெட் வருது? பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆகிடும், ஸ்வெட் ஆகிடும். முன்னாடி இருந்த கண்டிஷன் என்ன? கூல் கண்டிஷனில் உங்களை வந்து நான் மீட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன் கர்ஸை. இனிமேல் உன் பாடி என்னவாக போகுது? ஹீட்டாக போகுது. அதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சாபம் இல்லாத ஒரு நிலைமை, சாபத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ ஆக்ட்ஸ் 3rd chapter 19th verse எதை பற்றி பேசிட்டு இருக்கு? கூல் ஆஃப் பீரியடுக்கு நான் கொண்டு போனோம். அதாவது சாபம் இல்லாத ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போறதுக்காகத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்கிறாராம். எப்போ அனுப்பிச்சாரு? 1874 சொல்லி சொல்றோம். அப்படின்னா ஒருவேளை 1874 இஸ் த ஸ்டார்டிங் டைம் ஃபார் டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங். சரி, சாபம் இல்லாத ஒரு நிலை. எப்போ அந்த சாபம் இல்லாத ஒரு கண்டிஷன் எப்போ ரீச் ஆவார் இயேசு கிறிஸ்து? எண்ட் ஆஃப் 1000 இயர். கரெக்டா? எண்ட் ஆஃப் 1000 இயர் லிட்டில் சீசனுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா எல்லா சாபத்தையும் என்ன பண்ணிடுறாரு? டெஸ்ட்ராய் பண்ணிட்ட பிறகு என்ன கண்டிஷன் ரிட்டர்ன் ஆயிடும்? கூல் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆயிடுமா? அதுக்கப்புறம் அந்த கூல் கண்டிஷன் ஸ்டாப் ஆகுமா? இட் வில் கண்டினியூ ஃபார் எவர். அதனால தான் டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங் வந்து இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் டியூரேஷன், இட் இஸ் டாக்கிங் அபவுட் அந்த ப்ராசஸ், அந்த ஆக்டிவிட்டி என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணுவோம் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கு. அதனால தான் டைம்ஸ் வந்து கைரோஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. சரி, அதை மாத்திரம் பீட்டர் சொல்லலை. செகண்ட் ஸ்டெப்ல இன்னொரு வசனத்தையும் சொல்றாரு. அதிலே படிங்க, 3rd chapterல 20:21 படிங்க. உலக தோற்று முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி சீருங்காலங்கள் வருமரும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ மறுபடியும் தமிழ் வந்து சரியா இல்லை. ஸோ இங்கிலீஷில் படிச்சா நல்லா இருக்கும். 20:21. ஸோ டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். முன்னாடி படிச்சது டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங். இப்போ பார்க்கறது டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ரெண்டுமே ஒன்னா? 2 different வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரே விஷயத்த பேசியிருக்காரனா? இல்லை. இந்த இடத்துல டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அல்லது வந்து இன்னும் ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன் வந்து டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. எதை ரெஸ்டோர் பண்ணுவோம்? எது வந்து உடஞ்சிருக்கோ, எது வந்து சிஸ்டம் சரியில்லையோ, அதாவது வேலை செஞ்சிருக்கிறது வேலை செய்ய நின்று போயிடுச்சு, யூ ரெஸ்டோர் இட் பேக், இல்லையா? அப்போ அந்த ரெஸ்டோரேஷனை பற்றி இங்கே பேசிட்டு இருக்கிறேன். இங்கே டைம்ஸ்ன்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? இந்த வேர்டு வந்து கைரோஸ் கிடையாது. இதுக்கு வந்து யூஸ் பண்ண கிரீக் வேர்டு வந்து குரோனோஸ்ன்ற ஒரு கிரீக் வேர்டு. அப்போ குரோனோஸ்ன்றது வந்து டைம் பீரியடை பற்றி பேசுது. இப்போ ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்லாட் இருக்கு, மேபி 1000 years 1500 years அல்லது 10 hours 20 hours. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடை பேசக்கூடிய வேர்டு தான் குரோனாஸ். இப்போ நம்ம தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி எல்லாத்துக்குமே டைம்ஸ் போடுறதுனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, இல்லையா? அப்போது டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங்ன்றது வேற, டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்ன்றது வேற. இதையும் இயேசு கிறிஸ்து அவர் தான் பண்ணணுமா, ரெஸ்டோரேஷனையும். அந்த ரெஸ்டோரேஷன் பண்ணுற வேலையை தான் அவருடைய செகண்ட் பிரசன்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 1874. எப்போ திரும்ப எல்லாமே ரெஸ்டோர் ஆகிடும்? யாரை ரெஸ்டோர் பண்ண முடியுமோ அவங்களை ரெஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னா ரெஸ்டோரேஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ எண்ட் ஆஃப் 1000 இயரில் யாரெல்லாம் ஜஸ்டிஃபைட் கண்டிஷன் போனாங்களோ அவங்களாம் ரெஸ்டோர் ஆகிட்டாங்க. யாரெல்லாம் ஜஸ்டிஃபைட் கண்டிஷன் போகலையோ அவங்களாம் எங்கே போயிடுவாங்க? செகண்ட் டெத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதுதான் ஜான் 5th chapterல நம்ம படித்தோம் இல்லைங்களா? எல்லாருமே வந்து சில நன்மையை அடையும்படியாகவும் ஜீவனை அடையும்படியாகவும் ஆக்கினை அடையும்படியாகவும் எழுந்திருப்பார்கள். ஸோ அப்போ அந்த ஒரு ப்ராசஸ் முடியும் பொழுது இந்த ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் முடியுது. அப்போ ரெஸ்டோரேஷனுக்கு ஒரு ஸ்டார்ட் டைம் இருக்கு, ஒரு எண்ட் டைம் இருக்கு. ரெஃப்ரெஷிங்க்கு ஸ்டார்ட் டைம் இருக்கு, என்ன இல்லை, எண்ட் டைம் இல்லை. ரெண்டுமே ஒரே டைம் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்று நடுவில் 1000 year முடியும் போது முடிஞ்சிடும், இன்னொன்று வந்து இட் கண்டினியூ ஃபார் எவர். அப்படிதான் இந்த வசனத்தோடைய அர்த்தமா இருக்கு. இது ரெண்டுமே வந்து யாருடைய சன்னிதானத்தில் வந்து இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். காட் யாருனாக்க ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை, யார் இது? பிதாவாகி தேவன். பிரசன்ஸ்ன்றது செகண்ட் பிரசன்ஸை பற்றி பேசல. என்னது அது? ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கவுண்டனன்ஸ் ஆஃப் காட்ன்னு இருக்கணும். அதாவது அவருடைய முகத்திலிருந்து வரணுமா, அவருடைய முகத்தின் சாயல்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயமா. அப்போ ஃபைனலாக இந்த ஜஸ்டிஃபிகேஷன், ரெஸ்டிடியூஷன், ரெஸ்டோரேஷன், ரெஃப்ரெஷிங் எல்லாமே யாரோட பிளான்?
எல்லாமே தேவனுடைய பிளான். அவர்கிட்ட இருந்து வந்தாதான் உண்டு தவிர வேற எங்கேயுமே வரத்துக்கு இல்லை. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்குமே இந்த ஒரு பிளானை வந்து அவர் என்ன பண்றாருனாக்கா டிஃபைன் பண்ணி வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட ப்ராசஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னாக்க நாம என்ன பண்றோன்ற மெத்தனும் தெரிஞ்சிச்சு. ஸோ வி ஹேவ் டு ரெப்பன், வி ஹேவ் டு ஹேவ் ஃபெய்த் இன் காட். ஏன்னா அவர் தான் நம்மளை ஜஸ்டிஃபை பண்றவர். அதை ஆக்ஷன்ல நம்ம காமிச்சே ஆகணும். இதுல 3த்துல 1 நான் ஸ்டாப் பண்ணாலும் என்னோட ஜஸ்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக மனசில் வச்சுட்டோம்னாக்க முடிஞ்சிடும் சொல்லி பார்க்குறோம். கடைசியாக ஒரு வருஷத்தை படித்து முடிக்கலாம். 1 Corinthians 15th chapter 28th verse. First Corinthians 15th chapter 28th verse. 28 சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஸோ என்ன பண்ண போறார் ஜீசஸ் கிரைஸ்ட்? இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு going to hand over to Heavenly Father பண்ணிட்டு அவர் கீழ்ப்பட்டிருப்பான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு பாயிண்ட் வேணா சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டடி வேணா பண்ணி பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் நிறைய பேர் இருக்கு. ஸ்காலர் சொல்றது வந்து இஸ் காட் அபவுட் 200 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து பைபிள்ல இருக்கான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இஸ் அவர் கேப்டன் ஆஃப் சால்வேஷன் சொல்லலாமா, இஸ் அவர் ஹெட், கரெக்டா, இஸ் அவர் பிரைட் க்ரூம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேரா லிஸ்ட் போட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஏசாயா 6 chapterலையும் வந்து நிறைய பேர் இருக்கு. 200+ நேம்ஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுக்கலாமா. ஆனால் அதில் ஒரு பேரை மட்டும் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கிறார். எந்த பேர் தெரியுங்களா? ஒரு பேரை வந்து நிறைய தடவை அவரே யூஸ் பண்ணியிருக்காரு. வேற சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் மேன் என்ற விஷயம், மனுஷகுமாரன். அந்த ஒரு வார்த்தையை கிட்டத்தட்ட நியூ டெஸ்டமெண்ட்ல 85 டைம்ஸ் வருது. அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்டத்தட்ட அவரே வந்து காஸ்பல்லே 85 டைம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது டூப்ளிகேட்ஸ்லாம் எடுத்தா கூட அட்லீஸ்ட் 70 டைம்ஸ் வந்து இண்டிவிஜுவல் இன்ஸ்டன்ஸ்ல ஜீசஸ் கிரைஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறார். அவருக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்குமா. இன்னைய வரைக்கும் கூட அவர் அந்த பேர்ல தான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறாரு அவரை. ஏன்னா அந்த பேர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன தெரியுங்களா? ஹம்பிள்னஸ். அந்த பேரை கேட்டாலே அவருடைய ஹம்பிள்னஸ் தெரியணுன்றது தான் அவருடைய சுத்தமா இருக்கு. அப்போ ஜீசஸ் கிரைஸ்டே ஹம்பிள்னஸை சொல்லக்கூடிய அந்த பேரை அவர் யூஸ் பண்றாருன்னா நாம எந்த அளவுக்கு ஹம்பிளா இருக்குன்றத அவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. அதை தான் வந்து ஃபைனலாக முடிக்கும் போது கூட என்னதான் பண்றாரு, நான் கீழ்பட்டு தான் இருப்பேன்னு சொல்லி அப்படிதான் முடிக்கிறாரு. ஸோ நாமளும் தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்து அவருடைய நீதிமானாக்கக்கூடிய ப்ராசஸ்ல சக்சஸ்ஃபுல்லாக நம்ம ஓடி முடிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ನಮ್ಮ ಸಹೋದರ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ದೊರಕಿದ ವಾಕ್ಯಗಳು ಸ್ತೋತ್ರ ತಂದೆ ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳ್ಕೊಳ್ಳೋಣ. ಬ್ರದರ್ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರು, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಬ್ರೀಫ್ ನಾನು ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ. ಹಾಗಾಗಿ ಬ್ರದರ್ ಆರಿಸ್ಕೊಂಡಿರುವ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ ನಾವು ನೋಡೋದಾದರೆ ನೀತಿ ನಿರ್ಣಯ, ಜಸ್ಟಿಫಿಕೇಶನ್ ಎಂಬ ಒಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ನ ಬ್ರದರ್ ಆರಿಸ್ಕೊಂಡ್ರು. ಅವರು ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದ ಆಧಾರದ ಮೇಲೆ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೊತೆ ಅವರು ಹಂಚ್ಕೊಂಡ್ರು. ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ನೋಡೋದಾದರೆ ಒಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯ ಅಂತ ನಾವು ಸಾಧಾರಣವಾಗಿ ಎನ್ಸ್ಕೊಂಡು ನಾವು ಹಂಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ಬ್ರದರ್ ತಗೊಂಡಿರೋ ಒಂದು ಪಾಠದಲ್ಲಿ ಅದರ ಒಂದು ಇನ್ನು ಅಧಿಕವಾದ ಒಂದು ಮಾಹಿತಿ, ಒಂದು ಡೀಪರ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್, ನೀತಿ ನಿರ್ಣಯ ಅಂದರೆ ಏನು ಎಂಬ ಒಂದು ಕಾರ್ಯನ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬ್ರದರ್ ನಮಗೆ ಹಂಚ್ಕೊಟ್ರು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಸೊ ಇಡೀ ಬೈಬಲಲ್ಲಿ ನಿಮಗೆ ಪ್ರಾರಂಭದಿಂದ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಹಿಡಿದು ಪ್ರಕಟಣಾ ಗ್ರಂಥವರೆಗೂ ಈ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಒಂದು ವಿಷಯ ಬಂದು ಹಲವಾರು ಸತಿ ಏನು ಮಾಡಿದೆ ಅಂದರೆ ಈ ಪ್ರಾಸೆಸ್ ಯೂಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ ಈ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಒಂದು ಕಾರ್ಯನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಂದೆ ದೇವ್ರು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯಾರ ಹತ್ರ ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಲ್ಲ ಅಲ್ಲ. ನೀತಿ ನಿರ್ಣಯ ಒಂದು ವಿಷಯ ಇರೋದ್ರಿಂದಾನೇ ತಂದೆ ದೇವ್ರು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಯ್ತು ಅಂತಂದ್ರೆ ಪಿತೃಗಳ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ರು ಅಲ್ವೇ, ಇಸ್ರೇಲ್ ಜನಾಂಗದ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ರು ಅಲ್ವೇ. ಆ ಒಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯ ಒಂದು ವಿಷಯ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಮಾತಾಡಕ್ಕೆ ಆಗ್ತಾನೆ ಇರಲಿಲ್ಲ ಅಲ್ವೇ. ಅವ್ರು ಮಾತಾಡಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನೋಹ ಬರಕ್ಕಾಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, ಹೊರಗಡೆ ನೋಹ ಬರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ
ನಾವು ಇರೋದಕ್ಕಾಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ ಅಲ್ವೇ. ಸೊ ಅದೇ ನಮಗೆ ತುಂಬ ಮುಖ್ಯವಾಗಿರೋ ಒಂದು ಕಾರ್ಯ. ಸೊ ಅದು ಒಂದು ವಿಷಯ ನಮಗೆ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ಕೊಟ್ರು ಸಹೋದರರು. ಈ ಒಂದು ಜಸ್ಟಿಫಿಕೇಶನ್, ನೀತಿ ನಿರ್ಣಯ ಅಂತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎರಡು ವಿಧವಾಗಿ ಅದನ್ನು ಯೂಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಒಂದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೌನ್ ಆಗಿ, ಅಂದರೆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಸ್ಥಿತಿ ಅಲ್ವಾ, ಒಂದು ಕಂಡೀಷನ್, ಒಂದು ಮನುಷ್ಯನ ಒಂದು ಕಂಡೀಷನ್, ಅದು ಕೆಲವೊಂದು ಕಡೆ ನಮಗೆ ಸೂಚನೆ ಮಾಡುತ್ತೆ. ಇನ್ನೊಂದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ವರ್ಬ್ ಅಲ್ವೇ, ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಅದು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ಮಾಡ್ತಾರೆ, ಕ್ರಿಯೆ. ಅದಕ್ಕೆ ನಮಗೆ 2 ವಚನಗಳು ಕೊಟ್ಟರು. ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಸ್ಥಿತಿನ ನಮ್ಗೆ ಅದಲ್ಲಿ ತೋರಿಸ್ಕೊಡುತ್ತೆ. ಯೆಶಾಯನ ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 53ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಒಂದು ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ನೀತಿವಂತರಾಗಿ ನಾವು ಹೆಂಗೆ ಆಗ್ತೀವಿ ಅಲ್ವೇ, ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿ ಆದ್ಮೇಲೆ ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ಹೋಗೋದು. ಸ್ಥಿತಿ ಫಸ್ಟ್ ಬರೋದಿಲ್ಲ ರೀ, ಫಸ್ಟು ಆ್ಯಕ್ಷನ್. ಆ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಆ್ಯಕ್ಷನ್ ಅದನ್ನು ನಾವು ತೋರಿಸ್ಬೇಕು. ಅದಾದಮೇಲೆ ಅದು ಆ್ಯಕ್ಚುಲಾಗಿ ಆದಮೇಲೆ ಅದರ ಒಂದು ಪ್ರತಿಫಲನೇ ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಗಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಹೋಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ ಅನ್ನೋ ವಿಷಯ ನಮ್ಮ ಜೊತೆ ಅವ್ರು ಹಂಚ್ಕೊಂಡ್ರು. ಸೊ ನಮಗೆ ಬೈಬಲಲ್ಲಿ 2 ವಿಧವಾದ ನೀತಿ ನಿರ್ಣಯಗಳಿದೆ ಅಂತ ನಮ್ಮ ಜೊತೆ ಅವರು ಹಂಚ್ಕೊಂಡ್ರು ಸಹೋದರರೇ. ಒಂದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ರಕ್ತದಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಒಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯ, ರಕ್ತ ಇಲ್ಲದೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಒಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಅಲ್ವೇ. ಈ 2 ನೀತಿ ನಿರ್ಣಯದಲ್ಲಿನೂ ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಅಂಶಗಳು ಮೂರು ಅಂಶಗಳು ಇರಲೇಬೇಕು. ಅದು ರಕ್ತ ಇಲ್ಲದೇ ಇರುವ ನೀತಿ ನಿರ್ಣಯದಲ್ಲೂ ಅಷ್ಟೇ, ರಕ್ತ ಇದ್ದು ನೀತಿ ನಿರ್ಣಯ ಆಗಿರೋಂಥವ್ರಿಗೆ ಇವು 3 ಅಂಶಗಳು ಇದ್ದೇ ಇರಬೇಕು. ಒಂದು 3 ಅಂಶಗಳು ಯಾವುದಂತ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದು, ನಾನು ಪಾಪಿ ಅಂತ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು, ನಾನು ಒಪ್ಕೋಬೇಕು, ನಾನು ಹಂಗೆ ಐ ಶುಡ್ ಅಕ್ನಾಲೇಜ್ ದಟ್ ಐ ಆಮ್ ಅ ಸಿನ್ನರ್ ಅಲ್ವೇ, ಇದೊಂದು. ಎರಡನೇದು, ದೇವ್ರ ಮೇಲೆ ನನಗೆ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು, ಐ ಹ್ಯಾವ್ ಟು ಹ್ಯಾವ್ ಫೇತ್ ಇನ್ ಗಾಡ್. ಸೊ ದೇವ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲ ರೀ ಅಲ್ವಾ. ನಂಬಿಕೆನ ನಾವು ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು, ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ನಾವು ತೋರಿಸ್ಬೇಕು. ಹೆಂಗೆ ತೋರಿಸ್ತೀವಿ, ದೇವರು ಹೇಳಿರೋ ಒಂದು ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಾವು ನಡ್ಕೋವಾಗ ಅದೇನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅದನ್ನ ನಾವು ಹಾಕೊಂದು ಕಾರ್ಯ ನಾವು ತೋರಿಸ್ತೀವಿ. ಸೊ ಈ ಒಂದು 3 ವಿಷಯ ನಾವು ಮಾಡ್ದಿರಾ, ಈ ಒಂದು 3 ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಮಾಡಿದ್ರೆ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತಂದರೆ ನಾವು ನೀತಿ ನಿರ್ಣಯರಾಗಿ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ ಅಲ್ವಾ. ಇಫ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಬಿ ಜಸ್ಟಿಫೈಡ್, ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಗೋ ಥ್ರೂ ದೋಸ್ 3 ಪ್ರಾಸೆಸ್. ಸೊ ಈ ರೀತಿಯಲ್ಲಿನೇ ಅದು ಅಬ್ರಹಾಮ್ ಆಗಲಿ ಇಲ್ಲ ನೋವನ್ ಆಗಲಿ, ಇವರು ಇಬ್ಬರ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ತಗೊಂಡ್ರು ಬ್ರದರು. ಸೊ ಇವರು ಇಬ್ಬರ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಅಲ್ಲಿನೂ ಈ ಒಂದು 3 ಸ್ಟೆಪ್ ಅವ್ರು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಲ್ವಾ. ಫಸ್ಟ್ ಅವ್ರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದರೆ, ಅವ್ರು ಪಾಪಿ ಅಂತ ಅವ್ರು ಫಸ್ಟ್ ಒಪ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಆದ್ಮೇಲೆ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ದೇವ್ರ ಮೇಲೆ ಅವ್ರು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ನಂಬಿಕೆನ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ರು, ಅವರು ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಅವರು ತೋರಿಸಿದ್ರು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಸೊ ಈ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಒಂದು ವಿಷಯ ನಮಗೆ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಹಿಡಿದು ಕೊನೆಯವರೆಗೂ, ಪ್ರಕಟಣಾ ಗ್ರಂಥವರೆಗೂ, ಸಾವಿರಾರು ಸಲಿಕೆಯಲ್ಲಿನೂ ಇದೆಲ್ಲ ಏನಾಗುತ್ತೆ, ಈ ಪ್ರಾಸೆಸ್ ನಮಗೆ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ರೋಲ್ ಪ್ಲೇ ಮಾಡೋದಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರರೇ. ಅದು ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಪ್ರಶ್ನೆನ ಹಾಕಿದ್ರು ಬ್ರದರ್, ಏನಂತ ನೋಡೋದಾದ್ರೆ, ಒಂದು ನೀತಿವಂತನು ಮರಣ ಹೊಂದ್ಕೊಂತಾನ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟಂತ. ಕ್ಯಾನ್ ಅ ರೈಚಸ್ ಪರ್ಸನ್ ಡೈ ಅಂತ ನೋಡೋದಾದ್ರೆ, ರೈಚಸ್ ಪರ್ಸನ್ ಹ್ಯಾಸ್ ಡೈಡ್ ಅಲ್ವಾ. ನೀತಿವಂತರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ನೀತಿ ನಿರ್ಣಯ ಹೊಂದ್ಕೊಂಡಿರೋರು ಏನಾಗಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಮರಣದ ಒಳಗಡೆ ಅವರು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಸೊ ಅದರಲ್ಲಿನೇ ನಮಗೆ ಬ್ರದರ್ ಇನ್ನೊಂದು 2 ವಿಷಯ ತಗೊಂಡ್ಬಂದ್ರು. ಒಂದು ಬಂದ್ಬಿಟ್ಟು, ಇವಾಗ ಅಬ್ರಾಮು, ಈಸಾಕು, ಯಾಕೋಬು, ನೋವಾ ಇವರೆಲ್ಲ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ನೀತಿ ನಿರ್ಣಯ ಅಂತ ಅನ್ಸ್ಕೊಂಡಿದ್ರು ಅವ್ರು ಏನು ಮಾಡಿದ್ರು, ಅವ್ರು ಮರಣದ ಒಳಗೆ ಅವರು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಏನಕ್ಕೆ ಅಂತ ನೋಡೋದಾದ್ರೆ, ಅವರು ಪಾರ್ಷಿಯಲ್ ಜಸ್ಟಿಫಿಕೇಶನ್, ಅಂದರೆ ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ಅವ್ರು ನೀತಿ ನಿರ್ಣಯರಾಗಿ ಅವರು ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ ಅಲ್ವೇ. ಇವಾಗ ಇನ್ನೊಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯ ಇದೆ, ಇದು ಯಾವ್ದು ಅಂತಂದ್ರೆ, ಇವ್ರು ಈ ಒಂದು ಪಿತೃಗಳಾಗ್ಲಿ ಇಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗವಾಗ್ಲಿ ನೋಡಿ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಾಂಗಗಳನ್ನು ದೇವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಒಂದು ವಿಷಯ ಇಟ್ಟರು. ಅದು ಯಾವ್ದು ಮುಖಾಂತರ ಇರ್ತಾರೆ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆ ಒಂದು ಬಲಿಗಳ ಮುಖಾಂತರ ಅಲ್ವೇ, ಆ ಒಂದು ಅಟೋನ್ಮೆಂಟ್ ಡೇ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸಸ್, ಮಹಾದೋಷ ಪರಿಹಾರಕ ಯಜ್ಞದ ಒಂದು ದಿವಸದ ಮುಖಾಂತರ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಆ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋ ಹಾಗೆ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಒಂದು ಆಪ್ಷನ್ನ ಕೊಡ್ತಾರೆ ದೇವರು. ಏನಕ್ಕಂದ್ರೆ ಮಾತಾಡ್ಬೇಕಲ್ವೇ, ಕಮ್ಯುನಿಕೇಟ್ ಮಾಡಬೇಕು, ಪ್ರಾಫಿಟ್ಸ್ ಜೊತೆ ಆಗಲಿ ಇಲ್ಲ ಅರ್ಸ್ಬೇಕು ಅಂತ ಕಮ್ಯುನಿಕೇಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆ ಒಂದು ಅಂಶನಲ್ಲಿ ಇಟ್ಟರು. ಸೊ ಅದು ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ, ಆ ಒಂದು ಅಟೋನ್ಮೆಂಟ್ ಡೇ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸಸ್, ಆ ದೋಷ ಪರಿಹಾರಕ ಒಂದು ದಿವಸಗಳ ಒಂದು ಯಜ್ಞ ಬಂದ್ಬಿಟ್ಟು, ಅದು ಹಿಂದಿನ ಪಾಪಕ್ಕ ಇಲ್ಲ ಮುಂದೆ ಅವ್ರು ಮಾಡ್ಬೇಕಾಗಿರೋ ಒಂದು ಪಾಪಕ್ಕಂತ ಒಂದು ಕ್ಲಾರಿಫಿಕೇಶನ್ ನಮಗೆ ಕೊಟ್ಟರು ಅಲ್ವಾ. ಅದು ಮುಂದೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ಇವಾಗಲೇ ಏನು ಮಾಡ್ಬಿಟ್ರು ಅವರು, ಆ ಒಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯ ಅವರು ಬಲಿಗಳ ಮುಖಾಂತರ ಅವರು ಮಾಡಿದ್ರು. ಸೊ ಈ ಪಿತೃಗಳಾಗ್ಲಿ ಇಲ್ಲ ಇಸ್ರೇಲ್ ಜನಾಂಗದವರಾಗ್ಲಿ ರಕ್ತ ಇಲ್ದಿರ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಹೊಂದ್ಕೊಂಡ್ರು. ಯಾರ ಒಂದು ರಕ್ತ, ಸ್ವಾಮಿಯ ಒಂದು ರಕ್ತ ಇಲ್ಲದೆ ಏನು ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ರೆ ಅವ್ರು ಏನಾಗ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರ ಮರಣಕ್ಕೆ ಒಳಗಾದ್ರು ಅಂತ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ದಿರ ಇವ್ರಿಗೆ ಏನು ಹೆಸರು, ಇಂಥವ್ರಿಗೆ ಏನು ಹೆಸರು ಅಂತ ನೋಡೋದಾದ್ರೆ, ಅಂದ್ರೆ ಪಿತೃಗಳಿಗಾಗ್ಲಿ ಇಲ್ಲ ಇಸ್ರೇಲ್ ಜನಾಂಗದವ್ರಿಗಾಗ್ಲಿ ಯಾರ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ದೇವ್ರ 3 ಪ್ರಾಸೆಸ್ ಅಲ್ವೇ. ಪಾಪಿ ಅಂತ ಒಪ್ಕೋಬೇಕು, ದೇವ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು, ಆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆನ ಏನು ಮಾಡಬೇಕು, ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ತೋರಿಸೋರಿಗೆ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಅಂತ ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದಾರಲ್ವಾ. ಸೊ ಇವರಿಗೆ ದೇವರು ಏನಂತ ಒಂದು ಹೆಸರಿಟ್ಟು ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇವರ ಒಂದು ಸ್ನೇಹಿತರು ಅಲ್ವೇ, ಫ್ರೆಂಡ್ ಆಫ್ ಗಾಡ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಬ್ರದರ್ ಅಲ್ವೇ. ನಮಗೆ ವಚನಗಳು ನಮ್ಗೆ ಏನು ಮಾಡೋದು, ಅದು ವಚನಗಳು ನಮಗೆ ಕೋಟ್ ಮಾಡಿದ್ರು, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ವಚನ ಆದ್ರೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಆದ್ರೆ ರಕ್ತದ ಮುಖಾಂತರ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋರು ಇವ್ರಿಗೇನು ಹೆಸರು ಅಂತ ನೋಡೋದಾದ್ರೆ, ದೇವರ ಮಕ್ಕಳು ಅಲ್ವೇ, ಚಿಲ್ಡ್ರನ್ ಆಫ್
ಗಾಡ್. ಸೊ ಎರಡಕ್ಕೂ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ ಅಂತ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರಿ ಅಲ್ವೇ. ದೇವರೊಂದು ಸ್ನೇಹಿತರನ್ನ ಅನ್ಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೂ ದೇವರೊಂದು ಮಕ್ಕಳಂತ ಅನ್ಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೂ ಯಾವುದು ತುಂಬ ಒಂದು ಬೆಲೆ ಉಳ್ಳದಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರೊಂದು ಮಕ್ಕಳು. ಯಾಕಂದ್ರೆ ಇವರೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ಮಕ್ಕಳು ಏನಾಗಿರ್ತಾರೆ, ದೇವ್ರ ಜೊತೆ ಹತ್ರ ಇರ್ತಾರೆ ಅಲ್ವೇ. ಸ್ನೇಹಿತರಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, ಸ್ನೇಹಿತರು ಹೊರಗಡೆ ಇರ್ತಾರೆ, ಸ್ವಲ್ಪ ದೂರ ಇರ್ತಾರೆ ಅಲ್ವೇ. ಸೊ ಅದನ್ನ ಒಂದು ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ನಮ್ಗೆ ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು ಅಲ್ವೇ. ಸೊ ಅದು ಈ ಒಂದು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೂ ಆ ಒಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯ ಅವರು ತಾತ್ಕಾಲಿಕವಾದ ಒಂದು ಪಾರ್ಷಲ್ ಜಸ್ಟಿಫಿಕೇಶನ್ ಕೊಡುವಾಗ್ಲೂ ದೇವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಯಾವಾಗಲೂ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಯಾವ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಅಂತಂದ್ರೆ ಏನೇ ವಿಷಯ ಆಗಲಿ ಫಸ್ಟ್ ಯಾರಿಗೆ, ಯಹೂದಿಯನಿಗೆ, ಆಮೇಲೆ ಫಸ್ಟ್ ಟು ದ ಜೂ ದೆನ್ ಟು ದ ಜೆಂಟೈಲ್ ಅಲ್ವೇ. ಸೊ ಈ ಒಂದು ಕಾನ್ಸೆಪ್ಟ್ನ ಫಾಲೋ ಮಾಡಿದ್ರು ಅಲ್ಲಿಂದ. ಸೊ ಈ ಒಂದು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೂ ಆ ಒಂದು ಮಹಾದೋಷ ಪರಿಹಾರಕ ಒಂದು ಯಜ್ಞದ ಮುಖಾಂತರ ಅವ್ರನ್ನ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಮಾಡಿದ್ ಏನಕ್ಕೆ ಅಂತ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಸಿದ್ಧತೆ ಆಗೋದಕ್ಕೋಸ್ಕರ, ಒಂದು ಪ್ರಿಪ್ರೇಟರಿ ಒಂದು ಸಿದ್ಧತೆ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ. ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಸಿದ್ಧತೆ? ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಯಾವ ಒಂದು ಆಶೀರ್ವಾದನ ದೇವ್ರು ಇಟ್ಟರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದು ಆಶೀರ್ವಾದದ ಒಂದು ಆಪ್ಷನ್ ಕೊಟ್ಟರೆ ಅಂತ ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ಪರಲೋಕದ ಒಂದು ಕರೆಯೋದು ಆಪ್ಷನ್ ಅವ್ರು ಕೊಟ್ಟರು. ಫಸ್ಟು ದೇವರ ಮಕ್ಕಳು ಆಗೋದಿಕ್ಕೆ, ದೇವರ ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ರು, ದೇವರ ಮಕ್ಕಳು ಆಗೋದಿಕ್ಕೆ ಅವ್ರನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಸಿದ್ಧತೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಯಾವುದರಲ್ಲಿ? ಆ ಒಂದು ಬಲಿಗಳ ಮುಖಾಂತರ. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಒಂದು ಬಲಿಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಕರೆಕ್ಟಾಗಿ ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡು ಅವ್ರು ಮಾಡಿದ್ರೆ ಅವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಏನು ಮಾಡ್ಬಿಡ್ತಾ ಇದ್ರು, ಅಂಗೀಕರಿಸ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾ ಇದ್ರು. ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಕಂಡುಹಿಡ್ಬಿಡ್ತಾ ಇದ್ರು. ಒಂದು ಹುಟ್ಟು ಕುರುಡ ಕಂಡುಹಿಡಿತಾನೆ, ಅದು ಅವ್ರ ಕೈಲಿ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಿಲ್ಲ, ಕಂಡುಹಿಡಿಯೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ ಜನಾಂಗವಾಗಿ. ಸೊ ಅವ್ರು ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಆ ಒಂದು ಆಪ್ಷನ್ ಮಿಸ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ ಅಲ್ವೇ. ಆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದನ ಅವರು ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಬರುತ್ತೆ ಅಂತ ನಮಗೆ ಪ್ಲಾನಲ್ಲಿ ಗೊತ್ತಿದೆ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರರೇ. ಸೊ ಈಗ ನಾವು ಏನಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇವಾಗ ನಾವು ಮೊದಲನೇ ರೀತಿಯಾದ ಒಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯದಲ್ಲಿ ನಾವು ಇದೀವ, ಇಲ್ಲ ಎರಡನೇ ರೀತಿಯಾದ ನೀತಿ ನಿರ್ಣಯದಲ್ಲಿ ಇದೀವ? ರಕ್ತ ಇಲ್ಲದೆ ಇರುವ ನೀತಿ ನಿರ್ಣಯದಲ್ಲಿ ಇದೀವ, ಇಲ್ಲ ರಕ್ತ ಇರುವ ಒಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯದಲ್ಲಿವ? ಎರಡನೇದಾ, ಮೊದಲನೇದಿಲ್ವಾ? ಇಲ್ಲ ನೋಡಿ, ನಮ್ಗೆ ಎರಡು ಅಪ್ಲೈ ಆಗತ್ತೆ. ಅದೇ ಬ್ರದರ್ ಹೇಳಿದ್ದು ಅಲ್ವೇ. ನಮ್ಮ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ದೇವರೊಂದು ಸ್ನೇಹಿತರಾಗಿನೇ ಇದೀವಿ, ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಮಾರ್ಪಾಟಾಗಿಲ್ಲ. ಸೊ ದೇವರೊಂದು ಸ್ನೇಹಿತರಾಗಿ ನಾವು ಇರುವಾಗ ನಮಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಅಂತಂದ್ರೆ ರಕ್ತ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಒಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯದಲ್ಲಿ ನಾವು ಇದೀವಿ. ವಿ ಆರ್ ಅಂಡರ್ ದ ಜಸ್ಟಿಫಿಕೇಶನ್ ವಿಚ್ ಇಸ್ ವಿದೌಟ್ ಬ್ಲಡ್. ಯಾವಾಗ? ಬ್ಯಾಪ್ಟಿಸಮ್ಗಿಂತ ಮುಂಚೆ. ಆದರೆ ಬ್ಯಾಪ್ಟಿಸಮ್ ಆದ್ಮೇಲೆ ಅಂತ ನೋಡ್ಬೇಕಂತ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರರೇ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ರಕ್ತ ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿ ಅಲ್ಲಿ ನಾವೇನಾಗ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿಂದ ನಮ್ಗೆ ಏನು ಪ್ರಾಸೆಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಆಗೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಒಂದು ಪ್ರಾಸೆಸ್ ಅಲ್ಲಿಂದಾನೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗೋದು. ಅದೆಲ್ಲ ಎಂಡ್ ಆಗುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಎಂಡ್ ಆಫ್ ಕಾನ್ಸೆಕ್ರೇಷನ್. ನಮ್ಮ ಕಾನ್ಸೆಕ್ರೇಷನ್ ಎಂಡ್ ಆಗುವ ಒಂದು ಕಾರ್ಯ ಅಲ್ಲಿ ಎಂಡ್ ಆಗೋದು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಅಲ್ವೇ. ಸೊ ಈ ಒಂದು ಸುವಾರ್ಥ ಯುಗದಲ್ಲಿನೂ ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಾಗ್ತಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಈ ಒಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯದ ಒಂದು ಕಾರ್ಯ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ನಮ್ಮ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ ಎರಡರಲ್ಲಿಯೂ ನಾವು ಇದೀವಿ. ಸೊ ಫಸ್ಟು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನಕ್ಕೆ ಮುಂಚೆ, ಆಮೇಲೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಆದ್ಮೇಲೆ ನಾವು ಆ ಒಂದು ರಕ್ತದ ಒಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯದಲ್ಲಿ ನಾವು ಇದೀವಿ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರರೇ. ಸೊ ಹಾಗೆ ರೋಮಪುರದವ್ರ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಈ ಒಂದು ನಂಬಿಕೆ, ಈ ಒಂದು ನೀತಿ ನಿರ್ಣಯ, ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಈ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಹಲವಾರು ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮಗೆ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ನಮಗಲ್ಲಿ ತಿಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಒಂದು 3 ಸ್ಟೆಪ್ಸ್ ನಮಗೆ ತುಂಬ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಸೊ ಇದೇ ಒಂದು ಪ್ಯಾಟರ್ನ್, ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿನೇ ನಮಗೆ 1000 ವರ್ಷದ ಅರಸಾಳಿಕೆಯಲ್ಲೂ ಆಗೋದು. 1000 ವರ್ಷದ ಅರಸಾಳಿಕೆಯಲ್ಲೂ ಅವರು ಫಸ್ಟ್ ಏನಾಗ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಫಸ್ಟ್ ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ಸ್ನೇಹಿತರಾಗೇನೆ ಆಗ್ತಾರೆ ಫಸ್ಟು. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಇನ್ನೂ ಒಂದು ಪಾಪದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರಿಗಿನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾರಂತ ಅವ್ರಿಗಿನ್ನ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸೊ ಆ ಒಂದು ಎಜುಕೇಶನ್ ಪ್ರಾಸೆಸ್ ಅಲ್ವೇ. ನಾವು ಅಷ್ಟೇ ಆ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಪಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಮ್ಮನ್ನ ಯಾವ ಒಂದು ಪ್ರಾಸೆಸ್ಸಲ್ಲಿ ಇಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಆ ಒಂದು ಪಾಠಶಾಲೆ, ನಾವು ಪಾಠನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳೋ ಒಂದು ಪ್ರಾಸೆಸ್ಸಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಂದು ಎಜುಕೇಶನ್ ಹೊಂದ್ಕೊಂತ ಇದೀವಿ, ನಮ್ಮನ್ನು ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾವ ರೀತಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಿದ್ರು, ನಮ್ಮನ್ನು ಅದೇ ರೀತಿ ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಿದ್ರು. ಇಸ್ರೇಲ್ ಜನನ ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಿದ ಏನಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಅವ್ರು ಪಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ. ಆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಹೊಡೆ ಹೋಗೋದು, ಅಥವಾ ಅವ್ರನ್ನ ನಿರಾಕರಿಸ್ಬಿಟ್ರು, ಅವ್ರನ್ನ ಅಂಗೀಕರಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಲ್ವಾ, ಅದನ್ನ ಅವ್ರು ಕಲ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರು. ಬಟ್ ಅದೇ ನಾವೇನು ಮಾಡಿದ್ದೀವಿ, ನಾವು ಆ ಪ್ರಾಸೆಸ್ ಹೊಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ಸೊ ಇದೇ ಒಂದು ಪ್ರಾಸೆಸ್ಸೇ ನಮಗೆ 1000 ವರ್ಷದ ಅರಸಾಳಿಕೆಯಲ್ಲೇನೂ ಈ ಒಂದು ಪ್ರಾಸೆಸ್ಸಲ್ಲಿ ನಡೆಯೋದಂತ ನಾವು, ಅದು ನಮಗೆ ಬ್ರದರ್ ತುಂಬ ಒಂದು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಏನು ಮಾಡೋದು ಅಂತ ನಮಗೆ ಹೇಳೋದು. ಫಸ್ಟ್ ಅವ್ರ ಎಜುಕೇಶನ್ ಪ್ರಾಸೆಸ್, ಅವ್ರು ಫಸ್ಟು ನೀತಿ ನಿರ್ಣಯ, ರಕ್ತ ಇಲ್ದ್ರೆ ಅವ್ರ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಹೊಂದ್ಕೊಂಡು, ಆಮೇಲೆ ಸ್ವಾಮಿ ಅವ್ರ ರಕ್ತದ ಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ನಂಬಿಕೆ ಬರೋದು. ಆಮೇಲೆ ಸ್ವಾಮಿ ಯಾರಂತ ಅವ್ರು ತಿಳ್ಕೊಂತಾರೆ. ಸ್ವಾಮಿ ಯಾರಂತ ತಿಳ್ಕೊಂಡಾದ್ಮೇಲೆ ಆ ಒಂದು ಈಡು ಬಲಿಯ ಒಂದು ಕಾರ್ಯದ ಬಗ್ಗೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಸೊ ಅದಾದ್ಮೇಲೆ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಅವರೆಲ್ಲನೂ ಸ್ವಾಮಿ ಮೇಲೆ, ಸ್ವಾಮಿ ಒಂದು ರಕ್ತದಲ್ಲಿ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಅವ್ರ ಒಂದು ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಪ್ರಾಸೆಸ್ ಅಲ್ಲೂ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಇವಾಗ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ಅಲ್ಲೂ ಒಂದು ಪ್ರತಿಷ್ಠೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಇರುತ್ತೆ ರೀ. ಪ್ರತಿಷ್ಠೆಗೆ ಮುಂಚೆ ನಾವು ಹೆಂಗೆ ಸಿದ್ಧತೆ ಹೊಂದ್ಕೊಂತೀವೋ ಅವರು ಸಿದ್ಧತೆ ಹೊಂದ್ಕೊಂಡು ಆ ಪ್ರತಿಷ್ಠೆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ದೇವರಿಗೆ ಒಂದು ವಿಧೇಯರಾಗಿ ಅವ್ರು ಮಾರ್ಪಟ್ಟು ಅವರ ಒಂದು ಪಾಪಗಳು ಏನಾಗುತ್ತೆ, ಇವಾಗ ನಮ್ಮ ಒಂದು ಪಾಪಗಳು ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಎಲ್ಲ ತೊಳೆದು ಬಿಡ್ತಾರೆ, ನಮ್ಮಿಂದ ತೆಗೆದಾಕ್ಬಿಟ್ರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇನ್ನೂ ಇಲ್ಲ. ಯಾವಾಗ ತೆಗೆದಾಕಲ್ಪಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮ ಒಂದು ಮರಣದಲ್ಲಿನೇ. ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾದ ಓಟ ನಾವು ಓಡಿದ್ದೀವಿ ಎಂಬ ಒಂದು ವಿಷಯನ ಮೇಲಿಟ್ಟು ನಮ್ಮೊಂದು ಪಾಪ ಕಂಪ್ಲೀಟಾಗಿ ತೊಳೆದಾಕಿದ್ರೆ ಇಲ್ಲ ಎಂಬ ಒಂದು ಕಾರ್ಯ ನಮ್ಗೆ ಅಲ್ಲಿ ಡಿಸೈಡ್ ಆಗುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ಎರಡನೇ ಒಂದು ಮರಣ ಒಂದು ಆಪ್ಷನ್ ಇದೆ ನಮಗಿಲ್ಲಿ.
ಅಲ್ವೇ. ಸೊ ಇದು ಮಹಾಸಮೂಹದ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿನೂ ಆ ಒಂದು ಪಾಪನ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ವೈಪ್ಔಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಈ ಒಂದು ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಮುಗಿಸುವ ಒಂದು ವಿಷಯ ಅವರ ಒಂದು ಪಾಪನ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ವೈಪ್ಔಟ್ ಯಾವಾಗ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರತಿಷ್ಠೆಯ ಒಂದು ಕೊನೆಯಲ್ಲಿ ಡ್ಯೂರಿಂಗ್ ಎಂಡ್ ಆಫ್ ಆರ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಎಂಬ ಒಂದು ಕಾರ್ಯ ಅದನ್ನು ಆ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನಮಗೆ ಬ್ರದರ್ ತಿಳಿಸಿದ್ರು ಅಲ್ವೇ. ಸೊ ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪೇತ್ರನು ಮತ್ತೆ ಒಂದು ಯೋಹಾನನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವ ರೀತಿಯ ಒಂದು ಆ ಮನುಷ್ಯನ ಕುಂಟನನ್ನ ಹುಟ್ಟಿರುವ ಒಂದು ಕುಂಟನನ್ನ ಅವರು ವಾಸಿ ಮಾಡುವ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಲಿಂಕ್ ಮಾಡಿ ಬ್ರದರ್ಲಿ ತೋರಿಸೋದು ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರರೇ. ಸೊ ಮತ್ತೆ ಈ ಒಂದು ಟೈಮ್ಸ್ ಆಫ್ ರಿಫ್ರೆಶಿಂಗ್ ಮತ್ತೆ ಟೈಮ್ಸ್ ಆಫ್ ರಿಸ್ಟೋರೇಷನ್ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಬ್ರದರ್ ತಿಳಿಸಿದ್ರು. ಒಂದು ಇದು ಎರಡು ಕಾರ್ಯನೂ ನಮ್ಗೆ ಎಲ್ಲಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 1874 ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಎರಡನೇ ಪ್ರಸನ್ನತೆ ಕಾಲ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದು ಟೈಮ್ಸ್ ಆಫ್ ರಿಫ್ರೆಶಿಂಗ್, ಟೈಮ್ಸ್ ಆಫ್ ರಿಸ್ಟೋರೇಷನ್, ಎರಡು ನಮಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ಬಿಡ್ತು. ಸೊ ಅಲ್ಲೂ ನಮಗೆ ಬ್ರದರ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಅಂತಂದ್ರೆ ಈ ಟೈಮ್ಸ್ ಎಂಬ ಒಂದು ಪದನ ಇಟ್ಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಎರಡು ಅರ್ಥನ ಕೊಟ್ಟರು ಅಲ್ವೇ. ಒಂದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಪೀರಿಯಡ್, ಒಂದು ಡ್ಯೂರೇಷನ್, ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮಗೆ ಅದೇ ಕ್ರೋನೋಸ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ವೇ. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಪದನ ಹೇಳಿದ್ರು ನಾನು ಅದನ್ನ ಮರ್ತೋದೆ, ಕೈರೋಸ್ ಅಲ್ವಾ. ಸೊ ಇದು ಯಾವ್ದಂತ ನೋಡೋದಂದ್ರೆ ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಒಂದು ಪ್ರಾಸೆಸ್. ಸೊ ಇದೆರಡಕ್ಕೂ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಕ್ರೋನೋಸ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಟೈಮ್ ಫ್ರೇಮ್ ಅಲ್ವೇ, ಇದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಇದೆ ಮತ್ತೆ ಒಂದು ಅಂತ್ಯ ಇದೆ. ಬಟ್ ಆದ್ರೆ ಆ ಕೈರೋಸ್ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರಾರಂಭ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ಅಂತ್ಯ ಇಲ್ಲ. ಸೊ ಅಂತ್ಯ ಹೆಂಗಿಲ್ಲ ಅಂತ ನೋಡ್ಬೇಕಂತಂದ್ರೆ ಅದೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಟೈಮ್ಸ್ ಆಫ್ ರಿಫ್ರೆಶ್ಮೆಂಟ್. ಸೊ ಇದಕ್ಕೂ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ನಮಗೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಕೊಟ್ರಿ ಅಂತ ನೋಡುವಾಗ ದೇವರು ಆದಾಮ್ ಅವ್ವಲ್ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಒಂದು ಶಾಪನ ಕೊಡೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ, ಸೊ ಅದು ಯಾವ ಒಂದು ಟೈಮ್ ಅಂತ ನೋಡ್ಬೇಕಂತಂದ್ರೆ ಆ ತನ್ನಿಗಿರುವ ಒಂದು ಕಾಲ ಅಲ್ವೇ, ತನ್ನಿಗಿರುವ ಒಂದು ಕಾಲ. ಇದು ಶಾಪ ಕೊಡೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅಲ್ವೇ. ಶಾಪ ಕೊಟ್ಟಾದ್ಮೇಲೆ ಅದಕ್ಕೊಂದು ವಚನ ಕೊಟ್ಟರು ಬ್ರದರ್ ನಮಗೆ. ಆದಾಮ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೆವರು ಸುರಿಸಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಕೆಲಸನ ಮಾಡಿ, ಅಂದ್ರೆ ಅದು ಬಿಸಿಲಿನ ಒಂದು ಕಾಲ ಅಲ್ವೇ. ಇವಾಗ 1874 ಏನಾಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಸ್ವಾಮಿಯ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ ಕಾಲದಿಂದ ಆ ಟೈಮ್ಸ್ ಆಫ್ ರಿಫ್ರೆಶ್ಮೆಂಟ್ ನಮ್ಗೆ ಏನಾಗಿದೆ ಆ ಒಂದು ಪ್ರಾಸೆಸ್ ಅಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಸೊ ಇದಕ್ಕೆ ಕೊನೆ ಇದೆಯಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲ, ಇದಕ್ಕೆ ಕೊನೆ ಒಂದು ವಿಷಯನೇ ಇಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಒಂದು ಸಾವಿರ ವರ್ಷ ಒಂದು ಮುಗ್ದಾದ್ಮೇಲೆ ಆ ಒಂದು ಲಿಟಲ್ ಸೀಸನ್ ಎಲ್ಲ ಆಗಾದ್ಮೇಲೆ ದುಷ್ಟರಾಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, ಎರಡನೇ ಮರಣಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಮಿಕ್ಕಿರೋರು ಎಲ್ಲರೂ ಆ ಒಂದು ಬರುವಂತ ಒಂದು ಯುಗಗಳು ಇದು ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ತನ್ನಿಗಿರುವ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿನೇ ಇರುತ್ತೆ. ಬಟ್ ರಿಸ್ಟೋರೇಷನ್ ಎಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗುತ್ತೆ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಎಂಡ್ ಆಫ್ ಲಿಟಲ್ ಸೀಸನ್ ಅಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕಂಪ್ಲೀಷನ್ ಅಲ್ಲಿ ಮುಗ್ದೋಗಿ ಸ್ವಾಮಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ರಾಜ್ಯನ ದೇವ್ರ ಬಳಿಗೆ ಅದನ್ನ ಒಪ್ಪಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. ಸೊ ನಿಮಗೆ ಕೊನೆಯಲ್ಲಿ ಬ್ರದರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸ್ವಾಮಿಯ ಒಂದು ಹಂಬಲ್ನೆಸ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಅಲ್ವೇ, ಸ್ವಾಮಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಗ್ಗಿದ ಒಂದು ಮನೋಭಾವನ ಎಂಬ ಒಂದು ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಮಾತಾಡಿದ್ರು ಅಲ್ವೇ. ಸೊ ಸ್ವಾಮಿ ಹಲವಾರು ಕಡೆ ಅವ್ರ ಹೆಂಗೆ ಅಂತ ಅವ್ರು ಕರ್ಸ್ಕೊಂತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು. ಏನಕ್ಕೆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರ ಅಂತ ಅವ್ರು ಕರ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅವ್ರು ಇಷ್ಟಪಟ್ರು? ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಯಾವ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದ್ರು, ಅವರು ಯಾವ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದ್ರು, ಒಂದು ಪ್ರಧಾನ ದೂತರಿಂದ ಹಿಡಿದು ಯಾವ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದಿರ್ತಂದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದು. ಸೊ ಅದು ಯಾವ ಒಂದು ವಿಷಯನ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಂತಂದ್ರೆ ಸ್ವಾಮಿಯ ಒಂದು ತಗ್ಗಿದ ಮನೋಭಾವ. ನಾವು ಸ್ವಾಮಿನ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದೀವಿ ಅಲ್ವೇ, ನಮ್ಮ ಒಂದು ಮನೋಭಾವನೂ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಹಲವಾರು ಸರಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬ್ರದರ್ ನಮ್ಗೆ ಹೇಳಿದ ಅಲ್ವೇ, ಸುಮಾರು ಒಂದು 70 ಸತಿ ಏನಾಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಸ್ವಾಮಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮನುಷ್ಯ ಕುಮಾರನ ಅಂತ ಮಾಡಿದ್ರು ಅವ್ರನ್ನ ಹೇಳಿದ್ರು. ಸೊ ಸ್ವಾಮಿ ಒಂದು ಹೈಲೈಟಿಂಗ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರೇ ಅದು, ಹ್ಯೂಮಿಲಿಟಿ ಎಂಬ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಅಲ್ವೇ. ಸೊ ಅದು ಮಾತ್ರ ನೀತಿ ನಿರ್ಣಯ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಒಂದು 3 ಪ್ರಾಸೆಸ್ ಯಾವಾಗ ನಾವು ಮರಿಬಾರ್ದು. ನಮ್ಗೆ ಒಳ್ಳೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಕೊಟ್ರು ಅಲ್ವೇ, ಒಂದು ಫರೇಸಿಯನು ಮತ್ತೆ ಒಂದು ಪಾಪಿ. ಇವರಿಬ್ಬರಲ್ಲಿ ಯಾರು ನೀತಿ ನಿರ್ಣಯ ಹೊಂದ್ಕೊಂತಂತಂದ್ರೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿರೋದು ಮುಖ್ಯ ಇಲ್ಲ ರೀ, ವಾಕ್ಯ ಗೊತ್ತಾಗ್ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂಗೆ ನಡೆಯೋದೇ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಗೊತ್ತಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕಾಗಲ್ಲ, ಅದನ್ನ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ನಾವು. ಸೊ ಅದನ್ನ ಹೇಳೋದು ಬ್ರದರ್, ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ ಮಾತ್ರ ಸಾಕ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲ. ನಮ್ಮ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಂದು ಕ್ರಿಸ್ತ ಮಂಡಲದವರು ಅಲ್ವೇ, ಬೇರೆ ಬೇರೆ ಜನಾಂಗದ ಆ ಒಂದು ಡಿನಾಮಿನೇಷನ್ಸ್ ಅವರು ಈ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಯಾವ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಅಲ್ಲಿ? ಬರೀ ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೇ. ದೇ ಓನ್ಲಿ ಬಿಲೀವ್ ಜೀಸಸ್. ಆದ್ರೆ ಬಿಲೀವ್ಗೆ ಇನ್ನೂ ಎಕ್ಸ್ಟೆಂಡೆಡ್ ಮೀನಿಂಗ್ ಇದೆ. ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ದಂಗೆ ನೀವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಯು ಆಲ್ಸೋ ಹ್ಯಾವ್ ಟು ಒಬೇ, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನೀವು ನಡಿಬೇಕು, ಅದನ್ನ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ನೀವು ತೋರಿಸ್ಬೇಕು. ಸೊ ಇದೇ ನಮಗೂ ಅವ್ರಿಗೆ ಇರೋ ಡಿಫ್ರೆನ್ಸ್. ನಮ್ಮ ಒಂದು ಡಿಫ್ರೆನ್ಶಿಯೇಟರ್ ಇದೇನೆ, ನಾವು ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ತೋರಿಸೋಗಿರ್ಬೇಕು. ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಸತ್ಯದಕ್ಕೆ ಸಮಾನ ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಸೊ ಆ ಒಂದು 3 ವಿಷಯಗಳು ನಾವು ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಒಂದು ಜಸ್ಟಿಫಿಕೇಶನ್ ಅಲ್ವೇ ನಾವು ಹೊಂದ್ಕೊಂಡು ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಒಂದು ಪಾಪ ನಮ್ಮಿಂದ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ನಾವು ತೆಗೆದುಹಾಕೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಓಟ ಇರಬೇಕೆಂಬುದೇ ಈ ಒಂದು ಪಾಠದಲ್ಲಿ ನಮಗೆ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ದೇವ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೋದಬೇಕು ನಮಗೆ ತಿಳಿಸ್ಕೊಟ್ರು. ಇದನ್ನು ಅವಕಾಶ ಕೊಡ್ತಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಮುಖಾಂತರ ಒಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಈ ಒಂದು ಕೂಟದ ಮುಕ್ತಾಯ ಮಾಡುವಾಗ ಹಾಡುವ ಒಂದು ಸಂಗೀತಗಳಿಂದ 163ನೇ ಸಂಗೀತನ ಹಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಹಿಮ್ ನಂಬರ್ 163.
ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಕೆಲವೊಂದು ಪ್ರಕಟಣೆಗಳಿವೆ. ನಾಳೆ ಸಂಜೆ ಸಾಯಂಕಾಲ ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ 7:30 ಇದೇ ಒಂದು ಸ್ಕೈಪ್ ಆನ್ಲೈನ್ ಮುಖಾಂತರ ಒಂದು ಆರಾಧನೆ ನಡೆಯಲಾಗುತ್ತದೆ. ಅದು ಎವ್ರಿ ಡೇ ಒಂದು ನಡೆಯಲಾಗುತ್ತದೆ. ಸೊ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಅದ್ರಲ್ಲಿ ಬಂದು ಭಾಗಿಸ್ಬೇಕಂತ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಬರುವ ಒಂದು ಭಾನುವಾರ ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ 6 ಗಂಟೆಗೆ ಇದೇ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ನಡೆಯಲಾಗುತ್ತದೆ. ತಾವೆಲ್ಲರೂ ಬಂದು ಭಾಗಿಸ್ಬೇಕಂತ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಆಗದೇ ಇರೋರು ಸ್ಕೈಪಲ್ಲಿನೂ ಈ ಒಂದು ಆರಾಧನೆ ಟೆಲಿಕಾಸ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಅದರಲ್ಲಿ ನೀವು ಆಗದಿರೋರು ಅದರಲ್ಲಿನೂ ಪಾಲ್ಗೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಮತ್ತು ಕನ್ನಡ 3rd ವಾಲ್ಯೂಮ್ ಒಂದು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಎಂಬ ಒಂದು ಕಾರ್ಯ ಒಂದು ವಿಷಯ ನಡೀತಾ ಇದೆ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರರೇ. ಪ್ರಿಂಟಿಂಗ್ ಎಲ್ಲ ಆಗೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಇವಾಗ ಐ ಥಿಂಕ್ ಬೈಂಡಿಂಗ್ ಪ್ರಾಸೆಸ್ಸಲ್ಲಿ ಅದನ್ನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅನ್ಸುತ್ತೆ. ಸೊ ಆ ಬೈಂಡಿಂಗ್ ಒಂದು ಕೆಲಸ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ಅದು ನಡೆದು ಮುಗಿಯುವ ಹಾಗೆ ನೀವೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದನ್ನು ನೆನೆಸ್ಕೋಬೇಕಂತ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಹಲವಾರು ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರ ಆಗಿದೆ ಕೊರತೆ ಇದೆ. ಇವರಿಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನೆನೆಸ್ಬೇಕಂತ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಮುಖ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಸಹೋದರದ ಏಬೆಲ್ ಅವರಿಗೋಸ್ಕರ, ಸಹೋದರದ ಪೀಟರ್ ಅವರಿಗೋಸ್ಕರ, ಸಹೋದರದ ರವಿಚಂದ್ರ ಅವರಿಗೋಸ್ಕರ ಮತ್ತು ಸಹೋದರನ ಭಾಗದಲ್ಲಿ ಸಹೋದರದ ವೈಲೆಟ್ ಅವರಿಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನೆನೆಸ್ಬೇಕಂತ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಿರಿಯ ಒಂದು ಸಹೋದರರಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಿರಿಯ ಸಹೋದರದ ಡಾಕ್ಟರ್ ಪ್ರಸಾದ್ ನೆಕೋಲ್ ಅವರಿಗೋಸ್ಕರ, ಸಹೋದರದ ಕಮಲಮ್ಮರ್ ಅವರಿಗೋಸ್ಕರ, ಸಹೋದರದ ಜೋಸ್ಫಿನ್ ಅವರಿಗೋಸ್ಕರ, ಸಹೋದರದ ಬೈರಮ್ಮರವರಿಗೋಸ್ಕರ, ಸಹೋದರದ ನಾಗಮ್ಮರ್ ಅವರಿಗೋಸ್ಕರ ಮತ್ತು ನಮ್ಮ ಸಹೋದರದ ರಮಣಿಯವರಿಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನೆನೆಸ್ಬೇಕಂತ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಮತ್ತು ನಮ್ಮ BBS ಸಭೆಗೆ ಸೇರಿದ ಸಹೋದರದ ಬರ್ನಾಡ್ ಅವರ ಒಂದು ಅವ್ರಿಗೂ ಒಂದು ಆರೋಗ್ಯದ ಕೊರತೆ ಇದೆ. ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನೆನೆಸ್ಕೋಬೇಕಂತ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಕೊನೆಯ ಈ ಒಂದು ಕೂಡ ಮುಕ್ತಾಯ ಮಾಡುವಾಗೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ ಹೊಸ ರೋಡ್ ಎಕ್ಲಿಶಾಕ್ ಸೇರಿದ ಸಹೋದರದ ಪೀಟರ್ ಅವರು ಬಂದು ನಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಸ್ಕೊಳ್ಬೇಕಂತ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ನಂತರ ಕರ್ತನ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಆರೈಕೆ ಮಾಡಬೇಕಂತ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ.
ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த மகா உன்னதத்தில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் ஒரு குடும்பமாக கூடி வர செய்து உம்முடைய சத்தியத்தினாலும் உம்முடைய திட்டத்தினாலும் நாங்கள் எப்படியாக வாழ்ந்து வந்தோம், வாழ்ந்து வருகிறோம் என்று அப்பா இன்றைய தினத்தில் பாவிகளாக இருந்த எங்களை அழைத்தீர் என்று எங்களை ஒவ்வொருத்தரும் நீர் உணர்த்தின மகா கிருபைக்காய் கோடான கொடி சோத்திரம். அப்பா, இன்ற விசுவாசத்தினுடைய 3 விஷயங்களை அப்பா அருமையான சகோதரர் மூலமாக கூட எங்களுக்கு தெரியப்படுத்தின மகா தயவுக்காய் கோடான கொடி சோத்திரம். அப்பா, நாங்கள் உம்முடைய சத்தியத்தில் நடக்கிறோம் என்று நீதியின் வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொண்டு கரைப்படாமல் வாழ்வோம் என்று ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்பா. அதை பயபக்தியாய் நாங்கள் நடக்கவில்லை என்று எங்களை உணர்த்தின மகா கிருபைக்காய் கோடான கோடி சோத்திரம் அப்பா. அப்பா, நாங்கள் கேட்கறது மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் நடப்பதற்கு அன்பான சகோதரங்கள் மூலமாக கூட உம்முடைய ஜீவுள்ள வாக்கியங்களை கொடுத்து போஷித்து வருகிற தயவுக்காய் கோடான கோடி சோத்திரம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சித்தமாக அழைத்தீரோ, நாங்கள் முடிவு பறைந்தும் மரணம் வரை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிரியையில செய்ய எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தருக்கும் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து புரிந்து எங்களுடைய மனக்கண்ணின் மூலமாக உம்முடைய வேலை செய்வதற்கு எங்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு நல்ல பாடத்தை தந்த தயவுக்காய் கோடான கொடி சோத்திரம் அப்பா. அப்பா, அது மாத்திரமல்ல, உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் எங்களை ஒன்று கூட்டி உம்முடைய அனுதினம் பரலோக மன்னாவை எங்களுக்கு கொடுத்து வருகிற தயவுக்காய் கோடான கொடி சோத்திரம். உம்முடைய சித்தத்தினாலும் உம்முடைய பலத்தினாலும் நாங்கள் ஒருபோதும் மறவாமல் வாழ்ந்து வருவோம் என்று எங்களை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்தீர் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து செயல்பட்டு பயபக்தியாய் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஓட்டங்களோடு முடிக்க இன்னும் பரிசுத்தாவியும் பலனையும் தந்து கிருபை செய்யும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, இன்றைய தினத்தில் பேசின சகோதரவும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் பரிசுத்தாவை தந்து எங்களோட கூட பேசினதை போல அவரை எடுத்து இன்னும் அநேக சகோதரர்களுக்கு பயன்படுத்தும்படியாக கூட பரிசுத்தாவியை தந்து பலப்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகம் எங்கிலும் பரிசுத்தவான்கள் நாங்கள் ஒன்று கூடி வெவ்வேறு இடங்களாக இருந்தாலும் கூட நாங்கள் ஒரே குடும்பம், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு தாழ்மையில் நடப்பதற்கு பரிசுத்தாவியை தந்து பலப்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, விசேஷமாக நேற்ற தினத்தில் கூட உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் அப்பா அன்பான சகோதரர்கள் 11 பேருக்கு நாங்கள் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக சேர்வதற்கு சகோதரர்களுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அது சகோதரர்கள் இந்த வாலிப வயசில் உம்முடைய சித்தத்தை அறிந்த புரிந்து வந்திருக்கிற சகோதரர்கள் பலனாய் இருந்து வழிநடத்தி வந்திருக்கிற மகா கிருபைக்காய் கோடான கோடி சோத்திரம். அவர்களும் கூட இந்த ஊழியத்தில் இந்த சோதனை நாட்களில் உம்முடைய சத்தியத்தை பிரயாசப்பட்டு ஞானத்தை ஒதுக்கி பலப்படுத்தி உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக கூட நடத்தி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஏனோ தானோ என்று நடக்காமல் பயபக்தியாய் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்தாவியை தந்து பலப்படுத்தி வருகிற தயவுக்காய் கோடான கோடி சோத்திரம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக நம் தான் சபை மூலமாக எல்லா சபை சகோதரர்களுக்காக கூட இந்த சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம் அப்பா. நீரே நல்ல வைத்தியர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், பேராய் அழைத்திருக்கிறோம் என்று நாங்கள் புரிந்திருக்கிறோம். சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை உம்முடைய சித்தத்தினாலும் உம்முடைய பலத்தினாலும் போஷித்து பராமரித்து காத்து வருகிற தயவுக்காய் கோடான கோடி சோத்திரம். ஒவ்வொரு சகோதரர்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, பலப்படுத்தும். அது மாத்திரமல்ல, மூத்த சகோதரர்களை ஒவ்வொரு
குடும்பங்களும் கூட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்ன சோதனைகள், என்ன துக்கங்கள், என்ன கண்ணீர்கள் நாங்கள் சகோதரர்கள் மூலமாக கூட அவர்களை துன்பப்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்கு விரோதமாக காரியங்கள் செய்து பேசி வந்திருந்தாலும் மன்னித்து எங்களை எச்சரித்து அனுதினமும் ஜீவனுள்ள வாக்கியங்களை கொடுக்கும்படியாக கூட நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். அப்பா, இதுவரை உம்முடைய சமூகம் இருந்து வழிநடத்தி வந்திருக்கிற கிருபைக்காய் சோத்திரம். இனி நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாம மகிமையினாலும் வல்லமையினாலும் சேரும்படியாக கூட உம்முடைய சித்தத்தினால உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியிலிருந்து வழிநடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயபக்தியாய் வாழ்ந்து எங்களுடைய ஓட்டங்களோடு முடிக்க உம்முடைய பரிசுத்தாவி எங்களோடு கூட வழி நடத்தும் என்று மன தாழ்மையோடு கூட எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மன தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.